मातृदेवो भव, पितृदेवो भव, आचार्यदेवो भव, அதிதிதேவோ பவ. நம்ம அம்மா அப்பாவை நமஸ்காரம் பண்ணிட்டு, நம்ம ஆச்சாரியன் அவரை நமஸ்காரம் பண்ணிட்டு, எல்லா ஆச்சாரியனையும் நமஸ்காரம் பண்ணிட்டு, அவ ஆச்சாரியனை நமஸ்காரம் பண்ணிட்டு, கடைசியில் பகவானை நமஸ்காரம் பண்ணிட்டு, நம்ம இந்த ஸ்ரீமத் பாகவத மகாத்மியத்தோட முதல் ஸ்லோகம் சச்சிதானந்த ரூபாய விஸ்வ உற்பத்தியாதிஹேதவே தாபத்ரய விநாசாய ஸ்ரீ கிருஷ்ணாய வயம் நமஹ. நம்ம பகவான் அந்தர்யாமியாக நம்மோடையே இருக்கார். அதனால் நம்ம பகவானையும் நமஸ்காரம் பண்ணிட்டு இன்னைக்கு நம்ம இந்த பாகவத மகாத்மிய சப்தாகத்தை நாம் நிறைவு செய்கிறோம். இன்னைக்கு 7வது நாள். அனுதினம் பாகவதம்னு 7 நாள் முன்னாடி நம்ம இதை ஆரம்பித்தோம், இந்த சத் சங்கத்தை. இன்னியோட சப்தாகமாக இந்த பாகவத ஸ்ரீமத் பாகவத மகாத்மியம் பகவத் சங்கல்பத்தினாலே நிறைவு பெறுகிறது. நாளையிலேருந்து நம்ம ஸ்ரீமத் பாகவதத்தோட முதல் ஸ்கந்தம் முதல் அத்தியாயத்துக்குள்ளே நாம் பிரவேசிப்போம். இப்போ இன்னைக்கு ஐ மே ஸ்டார்ட் வித் ஸ்டோரி. அதாவது ஒரு எஜமானர் இருந்தார். அவர் வேலைக்காரி டயத்துக்கு வரலன்னா அவருக்கு கோபம் வந்துடும். ஒரு முறை என்னாச்சு, அவ பெரிய கிருஷ்ண பக்தை. அவ ஊரில் ஒரு பஜன கோஷ்டி வந்திருக்கு. அவள் 9 மணிக்கு வேலைக்கு வர வேண்டியோ 10 மணிக்கு வேலைக்கு வரா. அவருக்கு பயங்கர கோபம். சரி போனா போகிறதுன்னு ஒரு நாள் விட்டுடுறார். அந்த பஜன கோஷ்டி அந்த ஊரில் 4-5 நாள் இருக்கு. இவளால் கண்ட்ரோல் பண்ண முடியல. இவ தினம் கிளம்பி வீட்டிலேருந்து கரெக்டான டயத்துக்கு தான் கிளம்பி வரா. பாதி வழியில் இந்த பஜன கோஷ்டியை பார்த்த உடனே அவள் அப்படியே மயங்கி போய்ட்றா. தன்னை மறந்த நிலை அப்படின்னு இல்லையா, அப்படியே பகவானோட ஒன்றி போய்ட்றா. டைம் போயிடுறது. அதனால ஐயோ மணி ஆயிடுத்தேன்னு ஓடி வரா. இந்த மாதிரி 2 நாள் ஆறுது, 3 நாள் ஆறுது. அந்த பஜன கோஷ்டி 4 நாள் இருக்கிறதுனால 4 நாளும் அந்த மாதிரி ஆயிடுறது அவளுக்கு. அவளால் ஒன்றும் பண்ண முடியல. அவளுக்கு தெரியும் இது தப்பு. மாமாயாவே எஜமானர் திட்டுவார்லாம் தெரியுது. ஆனால் தவிர்க்க முடியல. சரி எஜமானர் நினச்சிட்டார் இவளுக்கு நம்ம ஒரு பனிஷ்மெண்ட் கொடுக்கணும் என்ன அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆத்தங்கரைக்கு அழைச்சிட்டு போகிறார். அழைச்சிட்டு போட்டு அவர் ஒரு மேட்டு மேலே உட்காந்துக்கிறார். ஒரு பழைய ஷானி மூங்கில் கூட ஒன்று இருக்குது அவள் வீட்டில். அதை எடுத்துன்னு அந்த ஆத்தங்கரையிலேருந்து தண்ணி எடுத்துட்டு வா, அந்த மூங்கில் கூட இல்லைங்கிறார். அதனாலே அந்த ஷானிலாம் எடுத்துன்னு போன கூட, ரொம்ப நாளாக உபயோகப்படுத்தாத கூட, அந்த மாதிரி வச்சுக்கோங்களேன். அந்த கூடையில் அவள் அங்கேருந்து தண்ணி எடுத்துட்டு வரா. அவள் அங்கேருந்து அந்த ஆத்தங்கரையிலேருந்து மொண்டுண்டு இந்த மேட்டுக்கு வரத்துக்குள்ள அந்த கூடையில் இருக்கிற ஓட்ட வழியாக எல்லா தண்ணியும் காலியாகிடுறது. அவர் திரும்பியும் போய் எடுத்துட்டு வா அப்படிங்கிறார். அவர் திரும்பியும் போய் எடுத்துட்டு வரா. திரும்பியும் போய் எடுத்துட்டு வாங்குற, திரும்பியும் போய் எடுத்துட்டு வரா. இந்த மாதிரி ஒரு 10 தரம் அவங்கள பண்ண வைக்கிறார். எல்லாம் நான் 10வது தரம் வந்தாவிட்டு இப்போவாவது புரிஞ்சுண்டியா அப்படின்னு கேட்குறார். புரிஞ்சுண்டேன் ஐயான்னு கேட்டார். என்ன புரிஞ்சுண்டேன் அப்படின்னு கேட்பார் அவர். அவர் சொல்லுவா, நீங்கள் இந்த ஓட்ட கொடையில் தண்ணி எடுத்துன்னு வர சொன்னது எனக்கு தெரியறது. ஆனால் ஒன்று பார்த்தேளா, நம்மையே அறியாமல் இந்த கூடை எவ்வளோ சுத்தமாகிட்டு பாருங்க. டிட் வி எவர் மேக் அன் அட்டெம்ப்ட் டு கிளீன் திஸ் கூடை? தண்ணி தானே எடுத்துன்னு வர சொன்னேள். அந்த 10 தரம் தண்ணி எடுத்துன்னு வரச்சே இந்த கூடை எவ்வளோ பவித்திரமாக எடுத்து பார்த்தேளா, இவ்வளோ சுத்தமாக இருக்குது பார்த்தேளா. ஏன்னா பகவன் நாமாவை சொல்லிட்டு எடுத்துன்னு வரா. நம்பர் 1. நம்பர் 2, நம்மை அறியாமலேயே அந்த she never wanted to clean that கூடை. அந்த மாதிரி நம்ம காதில் இந்த கதையை கேட்டுட்டே இருக்கோம். சிரவண மாத்திரேன பலன் கிடைச்சாச்சு, சிரவண மாத்திரேன பாகவதம் கேட்டால் பலன் கிடைச்சாச்சுன்னா நம்ம ஒன்றும் பண்ண வேணாம். நம்ம அந்த தீர்த்தத்தை காது வழியாக போயின்னு இருக்கு, மறந்து போயிடுத்து. முதல் நாள் என்ன கதை சொன்னேள் மறந்து போயிடுத்து, 2வது நாள் கதை என்ன சொன்னேள் மறந்து போயிடுத்து, 3வது நாள் கதை என்ன சொன்னேன் மறந்து போயிடுத்து, சொன்னவருக்கே மறந்து போயிடுத்து. பட் படிப்படியாக உள்ள நம்ம மனசை கிளீன் பண்ணிட்டே இருக்கு. அதனால தான் சத் சங்கத்தில் இருக்க நம்ம முயற்சி செய்யாமலேயே she never wanted to clean that. ஆட்டோமேட்டிக்கலி அந்த கூட கிளீன் ஆன மாதிரி நம்ம மனசு சுத்தமாயிண்டே வருது நமக்கே தெரியாமல். நாராயணன் இந்த கதை எனக்கு தோணித்து சொல்லணும்னு இதை கிருஷ்ணபிரமி அண்ணா கதையில் சொல்லி நான் கேட்டிருக்கேன். இதே மாதிரி நம்ம திருப்பி பாகவத மகாத்மியம் பாத்ம புராணம் முதல் அத்தியாயத்துக்கு போவோம். முதல் நாள் அன்னைக்கு ஒரு ஸ்லோகம் பார்த்தோம். 8வது ஸ்லோகம். சிந்தாமணிர் லோகசுகம் சுரத்ருது ஸ்வர்க சம்பதம்
சிந்தாமணி லோகசுகம் சுரத்ருகு ஸ்வர்க சுகம் பிரயச்சதி குருகு பிரீதோ வைகுண்டம் யோகி துர்லபம். சிந்தாமணியாலே உலகத்தை வெல்லும் அந்த அந்த வரத்தை தான் கொடுக்க முடியும். கல்பக விருட்சத்தினாலே தேவலோகத்தில் உள்ள சுகத்தை தான் கொடுக்க முடியும். ஆனால் குருவோ சந்தோஷத்துக்கு உண்டாவரான யோகிகளுக்கும் அரிதான வைகுண்ட பதவியை அளிக்கின்றார். இந்த அர்த்தம் இது அவள் அண்ணா எப்படி சொல்வார்னு சொல்றேன் கேளுங்க. ஒரு கதை சொல்லுவார். இது ராமகிருஷ்ண பரமஹம்சர் சொன்னான்னு சொல்லுவார். இப்போ நமக்கு வேணுங்கிறதெல்லாம் சிந்தாமணி கொடுத்துருத்தோம்னா நம்ம சந்தோஷமாயிடுவோமா? எனக்கு 2 பங்களா வேணும், 3 பங்களா வேணும், 2 கார் வேணும், எல்லாம் கொடுத்துருத்தோம். சில சமயம் நம்ம என்ன நினைக்கிறோமோ, நம்ம நல்லதேவா நினைக்கிறோம், நம்ம விபரீதமாகவும் நினைக்கிறோம் இல்லையா? அதுக்கு ஒரு உதாரணம் சொல்லுவார். ஒருத்தன் என்ன பண்ணானா, நல்ல வெயில், நிறைய வெயில், படபடக்கிற வெயில், ஒரு 4-5 மைல் நடந்துட்டு வந்துட்டான். ஒரு நிழல் தெரியறது, ஒரு மரத்துங்கீழே நிற்கிறான். அது கல்பக மரம், கல்பக விருட்சம்னு அவனுக்கு தெரியாது. இந்த கதையில் சொல்லுவார். இப்போ கல்பக விருட்சம் நம்ம கிட்ட இருக்கு அப்படின்னா என்ன ஆகுங்கிறதுக்கு ஒரு உதாரணம். அந்த கல்பக விருட்சம் கீழே நின்றுட்டு நமக்கு ஒரு குடம் ஜலம் வேணும்னு நினைக்கிறான். உடனே ஒரு குடம் ஜலம் வருது, நினைச்ச உடனே வருது. ஆஹா, நம்ம கேட்டதெல்லாம் கிடைக்கிறதே. உடனே ஒரு கட்டில் இருந்தால் நன்னா இருக்குமேனா ஒரு கட்டில் வருது. 2 தலகாணி நம்ம கூட கிடைச்சதுன்னா கொஞ்சம் இத்தனை நாள் தூங்கலாமா, 2 தலகாணி வருது. இப்படி படுத்துக்கிறான், இப்படி பார்க்குறான், அண்ணண்ட பார்க்குறான். இங்கே யாருமே இல்லையே. இங்கே புலி நம்மளை அடிச்சுடுத்துனா என்ன ஆகும்னு பார்க்குறான். உடனே ஒரு புலி வருது, அவனை அடிச்சு விடுறது. நமக்கு நினைச்சதெல்லாம் நமக்கு கிடைக்கணும்னா நம்ம மனசு ஒரு செகண்டில் தான். அந்த நியூரல் நெட்வொர்க்ஸ் பற்றி ஒரு டாக்டர் பேசினான் நேற்றுக்கு. ஏதோ ஒரு சின்ன விஷயத்தில் 100 திங்ஸ் இட் கேன் கனெக்ட். நேற்றுக்கு நடந்தது, முந்தா நேற்றுக்கு என்ன நடந்தது, அந்த மாதிரி 5 நிமிஷத்தில் நம்ம மனசு எங்கெங்கெல்லாம் போயிட்டு வந்துடும். ஒரு நிமிஷத்துக்கு முன்னாடி தீர்த்தம் வேணும்னு கேட்டது, தலாணி வேணும்னு கேட்டது, தூங்கினா நன்னா இருக்குமேன்னு சொல்லிட்டு புலி வந்தால் என்ன வந்தது சாப்பிட்டு. அந்த மாதிரி நம்ம நினைச்சதெல்லாம் கிடைக்கும்னா அந்த சிந்தாமணியை நம்ம அப்யூஸ் பண்ணிடுவோம், அந்த கல்பக விருட்சத்தை நம்ம அப்யூஸ் பண்ணிடுவோம். ஸோ இட் இஸ் நாட் குட், இட் இஸ் நாட் குட் டு ஹேவ் தோஸ் கைண்ட் ஆஃப் திங்ஸ் வித் அஸ். ஏன்னா நமக்கே தெரியாது நம்ம மனசு என்ன சிந்தனை பண்ணுன்னு. அதெல்லாம் இந்த ஸ்லோகத்தில் குரு தான் நம்ம சிந்தாமணி. நம்ம குருவுக்கு நமக்கு என்ன ஹிதமோ அவருக்கு தெரியும். அவர்கிட்ட போய் நம்ம இது பண்ணிட்டோம்னா நமக்கு என்ன ஹிதமோ அதை அவர் பார்த்து கொடுப்பார் அப்படிங்கிற மாதிரி இந்த ஸ்லோகம். ஸோ அதே மாதிரி பீஷ்மருக்கு அந்த அவருக்கு நினைச்ச போது அவர் அவருக்கு சாகும் வரம் உண்டு இல்லையா அவருக்கு. அண்ணா சொல்லுவார் கதையில். ஸோ இந்த மாதிரி ஒரு வரம் நமக்கு ஒருத்தர் கொடுத்தான்னு வச்சுங்களேன், நீ நினைச்ச போது நீ சாகலாம் அப்படின்னா நம்ம யாரும் சாகவே மாட்டோம். அது ஒன்று. இன்னொரு ஜோக்கா சொல்லுவார். எல்லா ராத்திலையும் 200 வயசு கிழம் 300 வயசு கிழங்கெல்லாம் உட்காந்துருக்கோம். நான் நினைச்ச போது சாகலாம், நான் நினைச்ச போது சாகலாம்னா சாகணும்னு மனசே வராது, அப்படியே உட்காந்துருக்கோம். அவளை யாராவது பாதுகாக்கணும். இதெல்லாம் ரொம்ப கஷ்டமான விஷயம். அதனால் அந்த மாதிரி விஷயத்துக்கெல்லாம் நம்ம ஆசைப்படப்படாது அப்படின்னு சொல்லிட்டு, அதனால இது ஒரு உதாரணம். இதெல்லாம் அல்பமான லோக சுகத்தை தாண்டா கொடுக்கும். நம்ம குரு கிட்ட போனா, நம்ம பரமாத்மாட்ட போனா இகலோக பரலோக எல்லா விஷயங்களுக்கும் உண்டான இன்பங்கள் நமக்கு கிடைக்கும் அப்படிங்கிறது இது ஒரு இது. இன்னொரு இன்சிடென்ட் ஞாபகம் வந்தது. நம்ம ஜெயராம சர்மா பஜகோவிந்தத்தை சொல்லிட்டு இருக்கச்சே ஒரு தடவை சொன்னார், நம்ம எல்லாம் எப்படி இகலோக சுகத்தில் எப்படி வி காட் ட்ராக்ட் இன் டு இட்னு இந்த ஒரு ஸ்லோகத்தை படிக்கச்சே சொல்லுவார். அந்த காலத்தில் சிவாஜி கணேசன் வந்தான், அவனோட நீங்கள் படத்தில் விழுந்தேள். நேரு ஏர்போர்ட்டுக்கு வரார், நீங்கள் ரிசீவ் பண்ண போனேள், அவரோட படத்தில் விழுந்தேள். ராஜாஜி வந்தார், அவரோட படத்தில் விழுந்தேள். இப்போ வெறுமை நிற்கிறச்சேயே கீழே விழலையப்பா. இப்போயாவது பகவான் பக்கம் நம்ம புத்தியை திருப்பணுங்கிற புத்தி வரலையே. இப்போ கூட யூ ஆர் இன்டல்ஜிங் இந்த ஒரு லோக சுகம். நமக்கு எத்தனை வயசானாலும் லோக சுகத்திலேயே புத்தி போயிட்டு இருக்கே. எப்போ நீ ஒரு ஆன்மான்னு தெரிஞ்சுக்க போற? எப்பவுமே உடல் விஷயமாவே அலைஞ்சிட்டு இருக்கேடா. 80 வயசானாலும் நிற்கவே நின்னாலே விழறியடா. எப்படா நீ ஆத்ம ஞானம் அடைய போறேன்னு அந்த ஒரு பகவத் பஜகோவிந்தம் சொல்வார். அதுவும் ஞாபகம் வந்தது. இதனால எதுக்கு இதெல்லாம் நம்ம பண்றோம் அப்படின்னா, திரும்ப திரும்ப அந்த கூட எப்படி நம்ம ஒன்றும் பண்ண வேண்டாம்.
சும்மா தண்ணியை தான் எடுத்துகிட்டு வந்தா அவள் அலம்பணுன்னே போல. அந்த மாதிரி கேட்டு 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 சிரவண மாத்திரேன பாகவதம் ஒரு சிரவண யஜ்யம். அதான் நம்ம பார்த்துட்டு இருக்கோம். பாகவத மகாத்மியம் நம்ம ஒரு வாரமாக பார்த்துட்டு இருக்கோம். இன்னைக்கு நிறைவு செய்ய போகிறோம். இதை பற்றி நிறைய ஸ்லோகங்கள் பார்த்தோம். எந்த ஸ்லோகத்தை நான் இப்போ எக்ஸாம்பிளாக சொல்கிறதுன்னு தெரியல. ஸ்ரீமத் பாகவத் வார்த்தா சுராணாமபி துர்லபான்னு பார்த்தோம் இல்லையா? எப்படி ஸ்ரீ சுகபிரம்மம் பரீட்சத்துக்கு கங்கா தீரத்தில் அவனோட பிரயோபவேஷ காலத்திலே பாகவதத்தை சொல்லிட்டு இருக்கச்சே தேவர்கள்லாம் அமிர்த குடத்தை எடுத்துட்டு வந்தா சுகபிரம்மத்தை கொடுத்துட்டு நீங்கள் இதை பரீட்சத்துக்கு கொடுங்கோ, அவனுக்கு அந்த 7 நாள்லேருந்து மரணத்துலேருந்து வெளியில் வந்துடுவான், எங்களுக்கு இந்த பாகவத கதாமிரதத்தை கொடுங்கோங்கிறச்சே சுகபிரம்மம் அதெல்லாம் கேட்டுட்டு சிரிச்சுட்டு பேசாமல் இருக்கார். அதாவது அது எல்லாருக்கும் கொடுக்கப்படாது. அதை அந்த அவர் சொன்னார் இல்லையா, இது கண்ணாடி கல் போலே, இந்த அமிர்தம்ங்கிறது கண்ணாடி கல் போலே, பாகவத கதாமிர்தம்ங்கிறது ரத்தின கல் போலே. இது பக்தி ஸ்ரத்தை இல்லாதவனுக்கெல்லாம் நம்ம கொடுக்கப்படாது. அதனால் அவளுக்கு அந்த ஸ்ரத்தை கிடையாது. தேவர்களுக்கே கிடைத்தல் அறியாதது, அவளுக்கே கொடுக்கல, தேவர்களுக்கு கிடைக்காத ஒரு அமுதம் இந்த ஸ்ரீமத் பாகவதம். இது நமக்கு கிடைச்சிருக்குங்கிறத நம்ம வி ஷுட் தேங்க் காட் ஃபார் தட். அரிது அரிது மானிடனாய் பிறத்தல் மிக அரிது, அதிலும் கூன் குருடு செவிடு இதெல்லாம் இல்லாமல் பிறத்தல் மிக அரிது. இதெல்லாம் இருந்தாலும் சத்புத்தி கிடைக்கிறது மிக அரிது. எல்லாம் இருந்தும் அதுவும் இருந்தும் நல்ல பூர்ண ஆயுஷ் கிடைக்கிறது மிகவும் அரிது. இதெல்லாம் இருக்கு. இதெல்லாம் பகவான் நமக்கு கொடுத்துருக்கார். அதனால பகவானுக்கு நம்ம நன்றி சொல்லிட்டு நம்ம வி கண்டினியூ அவர் கதை. ஸோ முதல் கதை எங்கே ஆரம்பித்தோம்? நைமிசாரண்யத்திலே சௌனகாதி முனிவர்கள் சத்திரயாகம் பண்ணிட்டு இருக்கச்சே ஒரு சின்ன பிரேக், ஒரு இடைவெளியும் போது சூதபாணிகர் கதை சொல்றதுலேயே ரொம்ப கெட்டிக்காரர். அவளுக்கு அவளோட ஒரு சம்பாத ரூபமாக இந்த பாகவத மகாத்மியத்தை பற்றி சொல்கிறார். அவள்லாம் நிறைய கேள்விகள், சம்பாத ரூபம் சொன்னோம் இல்லையா, அவள் பிரஷ்னம் பண்ணி 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 சூதபாணிகர் அவளுக்கு விடையளிச்சுட்டு வரா. இப்படி இதுலேருந்து தான் நம்ம பார்த்துட்டு வந்தோம். முதல்ல அவள் எப்படி பகவானை நமஸ்காரம் பண்ணிட்டா. சச்சிதானந்த ரூபாய விஸ்வ உற்பத்தியாதி ஹேதவே தாபத்ரய விநாசாய ஸ்ரீகிருஷ்ணாய வயம் நமஹன்னு முதல் ஸ்லோகம். எம் பிரௌரஜந்தம் அனுபேதம் அபேத கிருத்தியம் தொய்பாயனோ வேககாதர ஆஜுஹாவக புத்ரேதி தன்மயதையா தரவோபிநேது தம் சர்வபூத ஹிருதயம் முனிமாரதோஸ்மின்னு 2வது ஸ்லோகத்தில் வியாசரை நமஸ்காரம் பண்ணிட்டு சுகபிரம்மத்தை நமஸ்காரம் பண்ணிட்டு எல்லா ஆச்சாரியன் சௌனகாதி மகரிஷிகள்லாம் அவர் முன்னாடி உட்கார்ந்துருக்கிற சூதபாணிகளை நமஸ்காரம் பண்ணிட்டு அவள் கேள்வி கேட்க ஆரம்பிக்கிறார். திஸ் இஸ் வேர் வி ஸ்டார்டட். நைமிசாரண்யம்னா அங்கேயே பகவான் ஆரண்யமாக அந்த பகவான் அங்கே இருக்கார். அது ரொம்ப அந்த க்ஷேத்திரத்தோட மகிமையெல்லாம் பற்றி நம்ம சொல்லி அந்த மேலே நம்ம அந்த கதையை சொல்லிட்டு இருந்தோம். இதுக்கப்புறம் அந்த 8வது ஸ்லோகம் சிந்தாமணிர் லோக சுகம் அப்படிங்கிற அந்த ஸ்லோகத்தை பார்த்தோம். அதுக்கப்புறம் எப்படி தேவர்கள்லாம் அமுத குலத்தை எடுத்துட்டு வந்தா அவளுக்கும் கூட கிடைக்காது, நமக்கு கிடைச்சிருக்கு அப்படிங்கிறத பார்த்தோம். இதுக்கப்புறம் 20வது ஸ்லோகத்திலே மேனிரே பகவத் ரூபம் சாஸ்திரம் பாகவதம் கலோ படனாத்து சிரவணாத்து சத்யோ வைகுண்ட பலதாயகம். கலியிலே பாகவதத்தை பகவானின் ஸ்வரூபமாகவே எண்ணி படியுங்கள், கேட்பதாலும் உடனே விரும்ப கேட்டாலே போறோம். இதனோட பலன் என்னன்னா வைகுண்ட பலன் அப்படின்னு சொல்லி அந்த ஸ்லோகத்தை பார்த்தோம். இப்படி நம்ம பார்த்துட்டே வரச்சே சூதபாணிகர் சொல்ல ஆரம்பிக்கிறார். இந்த மாதிரி எப்படி சனகாதி முனிவர்கள் தங்கள் சங்கல்பத்தினாலே விஷாலா நகரத்துக்கு வரார். அங்கே எதேர்ச்சியா நாரதரை பார்க்குறார். நாரதர் ரொம்ப கவலையாக இருக்கார், ரொம்ப ரொம்ப சோகமாக இருக்கார். அவரை பார்த்து ஏன்பா உன்னை நீ இந்த மாதிரி இவ்வளோ கவலையாக இருக்கியே, உன்னோட கவலைக்கு காரணம் என்னன்னு நாரதர் பார்த்து அவ கேட்குறார். அப்போ தான் நாரதர் சொல்கிறார், நான் இந்த மாதிரி பூலோகத்தில் உள்ள தீர்த்த யாத்திரை பண்ணலான்னு வந்தேன். நான் ஹரித்வார் போனேன், குருக்ஷேத்திரம் போனேன், ஸ்ரீரங்கம் போனேன், ராமேஸ்வரம் போனேன், எல்லா தீர்த்தங்களும் போனேன்ப்பா. எங்கேயுமே மன நிம்மதி இல்லை. கலி ரொம்ப கொடூரமாக, கலியோட கொடுமையினாலே இந்த உலகமானது பாதிக்கப்பட்டிருக்கு. சத்தியம் நாஸ்தி தபஹ சௌச்சம் தயா தானம் ந வித்யதே. எதுவுமே இல்லைப்பா இங்கே. ஒரு எல்லாமே அதர்மம் தான், எங்கே திரும்பினாலும் அதர்மம் அப்படின்னு சொல்லிட்டு சத்தியம் தவம் சுத்தம் ஒன்றுமே இல்லை. எல்லா ஜனங்களும் தங்கள் வயிறு நிரம்ப புசிப்பதில் தான் ஈடுபட்டு இருக்கிறார்கள் அப்படின்னு சொல்லி மந்தாகா சுமந்த மதையோ மந்தபாக்யா உபகிருதாக, மந்தமான அறிவு உடையவர்களாகவும் தீவினை பயனை உடையவர்களாகவும் வியாதியினாலே பீடிக்கப்பட்டவர்களாகவும் பாஷண்டர்களாகவும் இருக்கின்றார்கள். அதாவது தெய்வ பக்தி இல்லாமல் நாஸ்திகனாக அந்த மாதிரி
இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு இது வந்து 32வது ஸ்லோகத்தில் வந்து பார்த்தோம். எப்படி வந்து நாரதர் அதெல்லாம் போனேன்ப்பா, எல்லா இடமும் போனேன் இல்லையா, இந்த கலியுகம் ரொம்ப மோசமாக இருக்குது அப்படின்னு நான் ஐ வாஸ் லேமெண்டிங் டு சனகாதி மகரிஷிகள். ஸோ இந்த மாதிரி நான் வந்து ஊர் ஊராக போயின்னு இருக்கச்சே நான் பிருந்தாவனம் வந்தேன். பிருந்தாவனம் வந்ததும் ஒரு யுவதியை பார்த்தேன். அந்த யுவதிக்கு பக்கத்தில் 2 கிழவா வந்து மூர்ச்சை அடைஞ்சு படுத்துட்டு இருந்தா. ஸோ அவகிட்ட போய், நீ யாருமா, இந்த மாதிரி ரொம்ப கவலையாக இருக்கியே, இவாளை வந்து விசிறுண்டே இருக்காளே, உன் பக்கத்தில் இத்தனை பெண்கள் எல்லாம் வந்து இவள் உனக்கு சேவை பண்ணிட்டு இருக்காளே, நீ யாருன்னு கேட்கறச்சே அவள் சொன்னா, நான் தான் பக்தி, நான் திராவிடத்திலே பிறந்து கர்நாடகத்திலே வளர்ந்து கூர்ஜரத்திலே மகாராஷ்டிரத்திலே சிறிது பெருமை அடைந்து கூர்ஜரம் வந்தவுடன் கிழத்தன்மை அடைந்தேன். ஆனால் பக்தியாகிய நான் பிருந்தாவனம் வந்தவுடன் எனக்கு யௌவனம் வந்துவிட்டது. ஆனால் ஞானமும் வைராகியமும் இந்த மாதிரி மூர்ச்சையாவே படுத்துட்டு இருக்கா, அவள் எழுந்துக்கவே இல்லை ரொம்ப. அதனால் என்ன பண்ணுறதுன்னு தெரியல. நான் எவ்வளோ இது பண்ணியிருக்கணும், புண்ணியம் பண்ணிருக்கணும், உங்களை பார்த்துருக்கேன் தேவரிஷி நாரதரே, நீங்கள் தான் இதுக்கு ஒரு வழி சொல்லணும் அப்படின்னு அவரை பிரார்த்திச்சுக்கிறார். நாரதர் உடனே பகவானை தியானம் பண்ணிட்டு அவளோட ஞானமும் வைராகியத்தோட காதில் போய் வேத மந்திரங்கள், உபனிஷதங்கள், பகவத்கீதையிலேருந்து ஸ்லோகங்கள் பலமுறை பகவத்கீதையை வந்து பாராயணம் பண்ணி பார்க்குறார். அவள் எழுந்த பாடா இல்லை, எழுந்து அப்படியே ஒரு கொட்டாரி விட்டுட்டு திரும்பியும் படுத்துக்கிறாள். இப்படி பார்க்குறார், யோஜனை பண்ணி பார்க்குறார், இது என்ன பண்ணுறது, வேதத்தை ஓதி பார்த்துட்டோம், உபனிஷதம் சொல்லி பார்த்துட்டோம், கீதையே சொல்லி பார்த்துட்டோம், என்ன பண்ணுறதுன்னு கேட்கறச்சே ஒரு கொஞ்சம் தியானத்தில் இருக்கிறச்சே ஆகாஷவாணி சொல்கிறது, நீங்கள் ஒரு சத்காரியம் பண்ணணும் அப்படின்னு சொல்கிறது. அதை வந்து ஒரு சான்றோர்கள் உங்களுக்கு வந்து எக்ஸ்பிளைன் பண்ணுவா, என்ன சத்காரியம் எப்படி பண்ணுறதுங்கிறத உங்களுக்கு யாராவது உங்களுக்கு ஒரு சான்றோர்கள் எக்ஸ்பிளைன் பண்ணுவாங்கிறச்சே, சரி நான் எங்கே போய் மீட் பண்ண போகிறது அப்படின்னு சொல்லிட்டு அவர் தீர்த்த யாத்திரையாக கிளம்புறார். அப்போ தான் போகிற வழியில் இந்த இடத்துல ஹீ பம்ப்ட் இன்டு சனகாதிகள். சனகாதிகளை பார்க்குற, சனகாதிகள் கேட்குறா, நீ இந்த மாதிரி இருக்கியேடா, கவலையாக இருக்கியே, உனக்கு ஏன் இந்த இது. அவர் வந்து உடனே சனகாதிகளை நமஸ்காரம் பண்ணி அவளை ஸ்துதி பண்ணுறார். சனகாதிகளை நார்மலாக ஆத்மஸ்துதி எதுக்காக பண்ணுறார், எதுக்கு இவாள்லாம் ஒருத்தருக்கு ஒருத்தர் ஆத்மஸ்துதி பண்ணிக்கிறா அப்படிங்கிற மாதிரி நம்ம நினைக்கப்படாது. சனகாதிகள் யாருன்னு நமக்கு தெரிய வைக்கிறா. நமக்கு தெரியாது இல்லையா, அவள் எப்படி ஒரு முறை வைகுண்டத்துக்கு போறச்சே அந்த துவாரபாலகாஸ் அவளை உள்ள விடாம எப்படி சாபம் கொடுத்து, அப்புறம் அவன் எப்படி சாப விமோச்சனம், அந்த சாப விமோச்சனத்தினாலே பகவான் எத்தனை அவதாரம் எடுத்திருக்க இல்லையா. இரண்யாட்சகனை ஒழிக்கிறதுக்கு வராக அவதாரம், இரண்யகசிபுவை ஒழிக்கிறதுக்கு நரசிம்மாவதாரம் இல்லையா, ராவணன் கும்பகர்ணனை ஒழிக்கிறதுக்கு ராமாவதாரம், சிசுபாலன் நந்தவக்கரனை ஒழிக்கிறதுக்கு கிருஷ்ணாவதாரம், எல்லாமே ஒரு வியாஜம் தான் இல்லையா. அந்த மாதிரி சனகாதிகளோட பெருமையை அவர் சொல்ல, உடனே சனகாதிகள் திரும்பி நாரதரோட பெருமையை சொல்ல, என்னப்பா நாரதர் உனக்கே இந்த மாதிரி ஒரு கவலையா, நீ தானப்பா வியாசரை பிரேரணை பண்ணி ஸ்ரீமத் பாகவதத்தை எழுதணும், நீங்கள் 17 புராணங்கள் எழுதிட்டேள், பிரம்மசூத்திரத்தை எழுதிட்டேள், இதெல்லாம் எழுதி பகவத்கீதையை சொல்றீர்கள், இத்தனை விஷயம் பண்ணுறீர்கள், மகாபாரதம் எழுதியிருக்கள் அப்படின்னு சொல்லி நீ தான் இவர் வியாசர்கிட்ட போய் நாரதர் நீங்கள் வந்து பகவானுடைய கல்யாண குணங்களை எழுதணும், நீ தான் சதுஸ்லோகி பாகவதமே அவருக்கு இனிஷியேட் பண்ணி அவரை மோட்டிவேட் பண்ணி எழுத சொன்னேன். அதனால் பாகவதத்தோட பெருமை உனக்கு தெரியுமேப்பா, அதனால் நீ பண்ண வேண்டியது என்னன்னா ஸ்ரீமத் பாகவத பாராயணம் தான் அந்த சத்காரியம், அந்த ஆகாஷவாணி சொல்லித்தேன், அதை வந்து 7 நாள் சப்தாகமாக பண்ணணும், நான் உனக்கு சொல்லித்தரேன் வா. ஸோ சனகாதிகள் வந்து ஆச்சாரியனாக இருந்து நாரதரை அழைச்சிண்டு ஆனந்தவனம் அப்படிங்கிற இடத்துக்கு, பிருந்தாவனத்திலே ஆனந்தவனம் அப்படிங்கிற இடத்துக்கு 2 பேரும் வரா. இப்போ அந்த வந்து இருக்கச்சே நாரதர் கேட்டுண்டே வரார் சனகாதிகளை, வேதங்கள்லாமே நான் ஓதி பார்த்தாச்சே அப்படின்னு சொல்றார். இது வந்து நிகம கல்பத்தரோர்கள் இதம் பலம், அந்த ஸ்லோகம் நமக்கு தெரியும் இல்லையா, சுகமுகாத அமுதத்ரவ சம்யுத்தம் விபத பாகவதம் ரசம் ஆலயம் உகுரகோ ரசிகாபுவி பாவுகாக. இந்த ஸ்லோகம் நம்ம பின்னாடி பார்ப்போம், இருந்தாலும் முன்னாடியே சொல்லிடுறேன். அதாவது நீ வந்து வேதம் வந்து ஒரு கல்பக விருட்சம் பா, அது ஒரு மரம் மாதிரி, நீ அந்த மரத்துலேருந்து ஒரு கிளையை எடுத்து கொடுத்து சாப்பிடுன்னா யாருக்காவது சாப்பிட முடியுமா? அதனுடைய தானாக அந்த பழம் இருக்கே, அதன வேதத்தோட பழம், அதை தான் நம்மளால் சுவைக்க முடியும். அந்த மாதிரி வேதத்தை அப்படியே சொன்னால் ஜனங்களுக்கு புரியாது. நம்மளாம் வேத அத்தியனங்கள்லாம் பண்ணலை அந்த ஜனங்கள்லாம் இல்லையா. அந்த மாதிரி ஒரு கலியுகத்தில் வந்து வேதத்தை அப்படியே எடுத்து கொடுத்தா யாருக்கும் புரியாது. அதனால தான் நம்ம வியாசர் வந்து என்ன சொன்னோம், அதுக்கு தான் இதிகாசங்களும் புராணங்களும் வேதத்தை விளக்க பிறந்தவை. அதனால் அதை லகுவான வழியிலே
ஸ்ரீமத் பாகவதம் மூலமாக, அதாவது அந்த சுகபிரம்மம் என்கின்ற கிளி ருஷி பார்த்து கொடுத்த அந்த பழம் மூலமாக நம்ம அவளுக்கு கொடுக்கணும் அப்படிங்கிறத. அது எப்படி வசதி? ஸ்ரீமத் பாகவத கதையானது வேத உபனிஷதங்களின் சாரமான விஷயங்கள் கொண்டது அப்படின்னு பாத்ம புராணத்தில் 67வது ஸ்லோகம். ஸோ நிறைய ஸ்லோகங்கள் நம்ம பார்த்தோம். அது எப்படி பாலிலே ஊடுருவி இருக்கும் நெய் அதனுடைய தனி ருசியை சுவைக்க நமக்கு தெரியலையோ, இந்த மாதிரி எல்லாம் அதுக்குள்ளே இருக்குது. அந்த மரத்துக்குள்ளே, அந்த பழத்துக்குள்ளே அந்த சுவை இருக்குது. அப்படி கொடுத்தாதான் அது இந்த அவள் நம்ம கலியுகத்தில், ஏன்னா அவள்லாம் மந்தாகா சுமந்த மதையாக இந்த மாதிரி இருக்கா இல்லையா, அதனால் அதை நம்ம எடுத்து கொடுக்கணும். எல்லாமே ஒரு வியாஜம் நமக்கு தான். இது அத்தனையுமே நமக்கு கொடுப்பதற்காக இவா சனகாதிகள் நாரதர் சம்பாஷணை பண்ணிக்கிறார். இப்போ நம்ம 3வது அத்தியாயத்துக்குள்ளே போகிறோம். இந்த சம்மரி பண்ணுறது ரொம்ப கஷ்டமாக இருக்குது. நிறைய ஸ்லோகங்கள் இருக்குது. இதில் ஒரு ஸ்லோகம் எடுத்து பார்ப்போம். இப்போ 30வது ஸ்லோகம் 3வது அத்தியாயத்தில் அஸ்வமேத சகசிராணி வாஜபேய சதானிச்ச சுகசாஸ்திர கதாயாச்ச கலாம் நார்ஹந்தி ஷோடசீம். ஆயிரக்கணக்கான அஸ்வமேதம் யாகம் பண்ணாலும், நூற்றுக்கணக்கான வாஜபேய யாகம் பண்ணாலும், பாகவதத்தில் 1/16 பங்குக்கு கூட அது சமமாகாது. ஒரு பெரிய ஸ்ட்ராங் ஸ்டேட்மெண்ட். அதுக்கப்புறம் 32வது ஸ்லோகம் கங்கையில் போய் நீராடுவதாலோ, கயா காசி போன்ற கஷேத்திரங்களை தரிசிப்பதாலோ, புஷ்கரம் பிரயாகம் போன்ற நீர்நிலைகளில் சங்கல்பம் செய்து கொண்டு ஸ்நானம் செய்வதாலோ கிடைக்கும் பலன் ஸ்ரீமத் பாகவதத்தின் கதையை கேட்பதினாலே. சிரவண மாத்திரேன ஒன்றும் பண்ண வேண்டாம். அவன் கூட அலம்பினா மாதிரி நான் ஒன்றும் பண்ணலையே, நான் ஒன்றும் அவன் என்ன சொன்னார்னே எனக்கு புரியல, பரவாயில்ல, புரிய வேண்டாம். அன்றைக்கி புரிஞ்சுதோன்னு அப்போவே க்ளீன் ஆகிடுச்சு. நம்ம க்ளீன் பண்ணிகிட்டே இருக்கோம். அப்புறம் க்ளீனாக வச்சுக்க வேண்டியது தானே. இனிமேல் ஒரு தூரம் க்ளீன் பண்ணியாச்சுன்னா எப்படி தினம் நம்ம குளிக்கச்சே நேத்திக்கு குளிச்சாச்சுன்னு இன்றைக்கி குளிக்காமல் இருக்குமோ, சோப் போட்டு குளிச்சுட்டே இருக்கோம் இல்லையா, அந்த மாதிரி அன்னைக்கு சித்த ஒரு கால் ஸ்லோகம் ஒரு இடத்துல பார்த்தோமே, ஒரு ஸ்லோகத்தில் பண்ணிகிட்டே இருந்தோம்னா மனசு பாட்டுக்கு க்ளீன் ஆகிட்டே இருக்கும் இல்லையா. அதுதான் இங்கே சொல்லிட்டு சித்த விருத்தி நிரோதம். தட்ஸ் வாட் வி ஆர் டூயிங். இதில் நிறைய ஸ்லோகங்கள் இருக்குது. சில ஸ்லோகங்கள் மாத்திரம் திருப்பி ஹைலைட்ஸ் மாதிரி சொல்லிட்டு போகிறேன். 37வது ஸ்லோகம் எவன் ஒருவன் ஸ்ரீமத் பாகவதத்தை இடைவிடாது வாசிக்கின்றானோ அவனுடைய கோடி பிறவிகளில் செய்த பாவமானது, கோடி பிறவிகளில் ஜென்ம கோடி கிருதம் பாபம் நஸ்யதே அத்ர நசம்சயஹ, அவனது கோடி பிறவிகளில் செய்த பாவமானது நிவர்த்தியாகிறது, அழிந்து விடுகிறது. இதில் துளி கூட சந்தேகம் இல்லை. ஸ்டாம்ப் படிக்கிறவர் நம்ம சனகாதிகள் சொல்லிட்டே வரா. நாரதரோட சம்பாஷணம் நடந்துட்டு வருது. ஆனந்தவனத்துக்கு போயிட்டு இருக்காவெல்லாம். அடுத்தது 50வது ஸ்லோகம் எத்பலம் நாஸ்தி தபசா ந யோகேன சமாதினா அனாயாசேன தத் சர்வம் சப்தாக ஸ்ரவணே லபேத்து. தவத்தினாலும் யோகத்தினாலும் மன அடக்கம், இந்த சமாதின் வாழ இந்த ஞான யோகிகள்லாம் நான் யமம் நியமம் பிராணாயாமம் பிரத்யாகாரம் அதெல்லாம் பண்றா இல்லையா, அதனால் எந்த பலன் கைகூடாக கிடைக்காதோ அந்த எல்லா பலன்களும் எந்தவித சிரமமும் இல்லாமல் 7 நாட்கள் பாகவதம் கேட்பதிலேயே அடையப்படாது. முக்கிய ஹைலைட். படிக்கணும், எனக்கு ஸ்லோகம் படிக்கணும், ஸ்லோகத்தை படிக்க தெரியல, அதனோட அர்த்தம் தெரியல, ஒன்றும் வேண்டாம், அதை கேட்பதாலேயே கிடைக்கின்றது. 50வது ஸ்லோகம் பாத்ம புராணம் அத்தியாயம் 3. இதெல்லாம் அவ சொல்றா, நான் சொல்லலை, நான் அப்படியே அதில் இருக்கிறத நான் வாசிக்கிறேன். 62வது ஸ்லோகம் தேனேயும் வான்மயி மூர்த்திகி பிரத்யக்ஷா வர்த்ததே ஹரே சேவனாத்து ஸ்ரவணாத்து பாடாத்து தர்சனாத்து பாபநாசினி. பிரத்யக்ஷமாக கண்களுக்கு புலப்படக்கூடியதாக, வாக்கு ரூபமாக, சப்த ரூபமாக பகவான் எப்படி இருக்காருன்னு சொல்றார் இல்லையா. இப்போ பகவான் எத்தனையோ அவதாரங்கள் எடுத்திருக்கார், எத்தனையோ விதமாக அவதாரங்கள் எடுத்திருக்கார். ஆமையா அவதாரம் எடுத்திருக்கார், கூர்ம அவதாரம், பன்றியாக வராக அவதாரம் எடுத்திருக்கார், பாதி மிருகம் பாதி மனுஷனா நரசிம்ம அவதாரம் எடுத்திருக்கார். இப்படி விதவிதமான அவதாரங்கள் எடுக்கச்சே ஏன் கிரந்த ரூபமாகவோ சப்த ரூபமாகவோ அந்த வாக்கு ரூபமாகவோ ஏன் பகவான் அவதாரம் எடுக்கக்கூடாது? அந்த மாதிரி கிரந்த ரூபமாக, வாக்கு ரூபமாக, சப்த ரூபமாக, சகுண நிலையிலே இருக்கும் பாகவத ரூபேன பகவானுடைய அவதாரம் தான் இது. சாட்சாத் பகவானுடைய அவதாரம். பின்னாடி பார்க்க போறோம் ஒரு ஸ்லோகத்தில். உத்தவர் ஒரு கேள்வி கேட்பார் 11வது ஸ்கந்தத்தில். தன்னுடைய சக்தி அனைத்தையும் பகவான் பாகவதத்துக்குள்ளே செலுத்தி
நான் எங்கேயும் போகலப்பா, நான் வந்து திருப்பி திவ்யதாமம் போயிட்டேன்னு நினச்சிட்டு இருக்கியா? நான் இங்கே தான் இருக்கேன். ஸ்ரீமத் பாகவதாப்யோயம் பிரத்யக்ஷம் கிருஷ்ண ஏவகின்னு இன்னொரு ஸ்லோகம் பார்த்தோம். அதை நான் இங்கே வந்து முன்னாடி சொல்கிறேன். இந்த ஸ்லோகத்தில் வந்து எல்லாம் இந்த இந்த இதில் இருக்கேன்ப்பா. இது வந்து வாக்கு மூலமாக, சப்த ஸ்வரூபமாக, கிரந்த ரூபமாக இங்கே இதை வந்து இதை கேட்பதாலும் படிப்பதாலும் தரிசிப்பதாலும் எல்லா பாபங்களும் நாசம் அடைய செய்ய வல்லதாக இந்த பாகவதம் விளங்குகின்றது. நான் வந்து ஒரு கோடிட்டு ஒரு ஃபியூ எக்ஸாம்பிள்ஸ் கொடுக்குறேன். ஏன்னா நம்ம முன்னாடியே டீட்டெயில்டாக இதெல்லாம் பார்த்துட்டோம். ஸோ ஐ எம் ஜஸ்ட் ஒன்லி கிவிங் அ ஃபியூ ஸ்லோகாஸ் டு அபவுட் பாகவத மகாத்மியம். ஏன்னா இது இந்த ஹோல் திங் இஸ் அபவுட் பாகவத மகாத்மியம் இல்லையா? நம்ம பார்க்கறது வந்து பாகவத மகாத்மியம். 3வது நாள் நம்ம கதையை முடிக்கச்சே என்ன சொன்னோம்? பக்தனுடைய ஹிருதயத்திலே பக்தி வந்து அமர்கிறாள். பக்தி எங்கெல்லாம் இருக்காளோ அங்கே வந்து பகவான் வந்து உட்காந்துக்கிறான். அது மட்டும் இல்லை, அதனோட ஹைலைட் என்ன பார்த்தோம்னா, யார் ஒருத்தன் இந்த பாகவதத்தை ஸ்ரத்தையோடு ஆசிரயிப்பதனாலே, சொல்லப்படுவதாலே, அதை திறம்பட சொல்லுகிறவனும் கேட்கிறவனும், ஹைலைட் பார்த்துங்கோ, அதை சொல்கிறவாளும் கேட்கிறவாளும் கிருஷ்ணனுக்கு சமமான நிலையை அடைகிறார்கள் என்பது திண்ணமே. அப்படிப்பட்ட மகிமை உள்ளது. இதை விடுத்து மற்ற தர்மங்களில் யாராவது போவாளோ? அவசியமே இல்லை, போவாண்டான்னு சொல்லலை. இப்போ அவள் சத்திரயாகம் பண்ணிட்டு இருக்கா, அது சன்னியாசி தர்மம், அவர் பண்ணி தான் ஆகணும். 1000 வருஷம் பண்ணுறா இல்லையா? அவர் இல்லைன்னா நீங்கள் வந்து வாண்டான்னா அவர் என்ன பண்ணுவார்? வீட்டில் உட்காந்து, அவர் காட்டில் உட்காந்து என்ன பண்ணுவார் சன்னியாசி? நீங்கள் வந்து பாகவதம் முடிச்சிட்டேன்ப்பா, நான் 10 நிமிஷத்தில் எல்லாத்தையும் கரைச்சி குடிச்சிட்டேன், அப்படியா? திருப்பியும் படிங்கோன்னு அவரை இல்லையா? அவரோட தர்மம் வந்து நாடு மாதம் மும்மாறி மழை பெஞ்சு நாடு சுபிக்ஷமாக இருக்கணும்னு அவள்லாம் சில வேள்விகள்லாம் பண்ணுறா. ஒருத்தர் சோமயாகம் பண்ணுறா, ஒருத்தர் சத்திரயாகம் பண்ணுறா. அவளோட தர்மம் இல்லையா? அதனால் அவாகிட்ட போய் நீ இது வந்து நம்மள மாதிரி ஆள், நம்ம வந்து தினம் இந்த டிவி பார்க்குறவா, சீரியல் பார்க்குறவாளுக்காக இது சொல்கிறா. நீ அங்கே எங்கே அலைய வேண்டாண்டா, அந்த கஷ்டமான இதெல்லாம் நொற்று பண்ணிட்டு அதெல்லாம் பண்ண வேண்டாம். சும்மா கேளு, அது தானாக க்ளீன் பண்ணும். உனக்கு புரியலன்னா கூட கேளு, அது தானாக க்ளீன் பண்ணும் அப்படின்னு திருப்பி நம்ம கதை கேட்க போனால் கூட பாதி நாள் அங்கே எங்கே டிஸ்ட்ராக்ட் ஆகிடும். இல்லை ரொம்ப தூக்கமே வந்தாலும் வந்துடும் இல்லையா? திருப்பி சொன்னால் அங்கே விட்டுட்டோமே அந்த மாதிரி ஞாபகம் வரும். நான் இன்றைக்கி ஒருத்தர்கிட்ட பேசிகிட்டு இருந்தேன். நீங்கள் அந்த அயோத்தியா மண்டபம் கதைக்கு வந்தோளோன்னு கேட்டால், நான் வந்து எப்போ வந்தேன்னா இந்த பகவானுடைய காலை கெட்டியாக பிடிச்சிக்கோன்னு அந்த பாகவதர் சொல்லிட்டு இருந்தேரே, அப்போ தான் நான் உள்ளே நுழைஞ்சேன் அப்படின்னு. அந்த மாதிரி சில விஷயங்கள் மனசில் பதியும், சில விஷயங்கள் பதியாது. திருப்பி கேட்குறதுனால மனசு தானாக சுத்தமாகிட்டே வருது. நாராயணன். இப்போது 4வது நாள் கதையில் வந்து கோகர்ண உபாகியானத்துக்கு போனோம். இந்த சனகாதி மகரிஷிகள்லாம் எப்படி சொல்லிகிட்டே வரச்சே ஒரு உதாரணம், நிறைய ஸ்லோகம் சொல்லிட்டா. பாகவதம் எப்படி வஸ்தி, அஸ்வமேத சகசிராணி, வாஜபேய சதானிச்ச எல்லாம் சொல்லியாச்சு இல்லையா? எல்லாம் சொல்லிகிட்டே இருக்கச்சே நான் உனக்கு ஒரு உதாரணம் கொடுக்குறேன்ப்பா அப்படின்னு சொல்லிட்டு, துங்கபத்ரா நதிக்கரையில் ஒரு கிராமம், அங்கே ஆத்மதேவர்னு ரொம்ப இந்த ஸ்ரௌத ஸ்மார்த்த விதி விகித நித்திய கர்மானுஷ்டான இதெல்லாம் விதிகளெல்லாம் வந்து தர்ம ஸ்ரத்தையோட பண்ணுறவர். அந்த கிராமத்தில் இருக்கிறவா எல்லாருமே அந்த மாதிரி ஒரு வேத வித்துக்கள், அந்த மாதிரி கிரமமாக எல்லா நித்திய கர்மானுஷ்டானங்களை பண்ணுற அந்த கிராமத்தில் சூரியன் போல இருப்பாராம் இவர். அப்பேற்பட்ட ஆத்மதேவர் அங்கே இருக்கார். அவளுக்கு துந்துலி அவருடைய மனைவி பேர். அவள் வந்து சித்த முன்ன பின்ன இருப்போம். அவள் வந்து இருந்தாலும் அவள் வந்து அந்யோன்யமாக தான் வாழ்க்கை நடத்திட்டு வந்தாள். அவள் வந்து கொஞ்சம் அவர் சொல் பேச்சை கேட்குற ஆள் இல்லைன்னாலும் தாம்பத்தியம் நன்னா தான் போயிட்டு இருந்தது. ஆனால் அவளுக்கு இது இல்லை, புத்திரபாகியம் இல்லை. ஸோ இது இப்படி ரொம்ப நாள் ஓடிடுத்தோ. அவளும் நம்ம கிருஷ்ணபிரம என்ன சொன்ன மாதிரி பாலக்கர ஜோசியர் சொன்னார், அந்த ஜோசியர் சொன்னார்னு எல்லா தானங்கள் எல்லாம் பண்ணி பார்த்துட்டா பாதி சொத்து அதுலேயே போடுத்து. தானங்கள்லாம் பண்ணி இந்த மாதிரி பிராயச்சித்தம் பண்ணி அப்போ ஒன்றும் நடக்கலை. இப்போ அவளுக்கு புத்திரபாகியம் உண்டானதா தெரியல. சரி, நம்ம இனிமேல் இருந்து என்ன பிரயோஜனம் அப்படின்னு ஒரு வீட்டை விட்டு கிளம்பி வெளியில் வந்து ஒரு ரொம்ப தூரம் ஒருவர் நம்ம எங்கேயாவது குதிச்சுடலாம், நம்ம உயிரை மாச்சிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஏதோ ஒரு தீர்த்தக்கரையில் வந்து அங்கே தீர்த்தம் சாப்பிட வரச்சே எதேர்ச்சியாக ஈ வில் பம்ப் இன் டு முனிவர். அங்கே ஒரு முனிவர் அங்கே ஒருவர். அவர் இவரை பார்த்துட்டு, உன்னோட முகம் ரொம்ப சோகமாக இருக்கேப்பா, உனக்கு என்ன கவலை அப்படிங்கிறச்சே அவர் சொல்லுவார், எனக்கு புத்திரபாகியம் இல்லை, நீங்கள் தான் ஏதாவது, நீங்கள் பெரியவா, அதனால் நான் இனிமேல் இருந்து என்ன பண்ண போகிறேன், நான் உயிரை மாய்ச்சுடலான்னு நினச்சிட்டு இருக்கேன் அப்படின்ற அந்த மாதிரி ஒருத்தர் சொன்னான்னா
நம்ம வேடிக்கை பார்த்துட்டு இருக்க முடியாது. அவர் முனிவர் இல்லை, யாராக இருந்தாலும். ஸோ அந்த அபெட்மெண்ட் டு கமிட் சூசைட்னு நம்ம லாலாம் படிக்கிறச்சே வரும். தற்கொலை பண்ணிக்கிறது மாத்திரம் பாவம் இல்லை, அதை உதவுறான் இல்லையா, அதுவும் கிரைம். யூ கேன் பி பனிஷ்டு இகலோகம் ஆஸ் வெல் ஆஸ் இன் மேல் லோகத்தில். அது ஒரு பாவம், பண்ணுறது அது பண்ணுறது ரொம்ப தப்பு. அதனால் ஒருத்தன் பண்ணுறான்னா அதை நம்மால் அவனுக்கு ஆறுதல் சொல்லி அதுலேருந்து அவனை வெளில கொண்டு வரணும். சாதாரண மனுஷனுக்கே இந்த தர்மம் இருக்குது. இந்த சன்னியாசி பாப்பர் இந்த மாதிரி இருக்கானே, நம்ம இவனுக்கு ஏதாவது பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு அவர் கொஞ்சம் சித்த இருப்பான்னு சொல்லி கொஞ்சம் ஞான திருஷ்டியில் பார்ப்பார். அவர் பார்த்துட்டு சொல்லுவார், அவரோட நெத்தியில் இருக்கிற கோடுகளை பார்த்தே படிச்சுடுவார் அவனுக்கு அவனோட என்ன எழுதியிருக்கு, அவனோட விதி என்னன்னு அவனுக்கு சொல்லுவார். உனக்கு 7 ஜென்மத்துக்கும் இது கிடையாதுப்பா, புத்திர பாக்கியம் கிடையாதுப்பா அப்படின்னு சொல்லுவார். நீங்கள் அந்த மாதிரி சொல்லப்படாது. நீங்கள் அப்புறம் என்ன சொல்லுவார், நீ ஒன்று பண்ணு, நீ வாழ்க்கையில் எல்லாம் பார்த்துட்ட, பேசாத சந்நியாசம் வாங்கின்று அப்படின்வார். அவர் உடனே இவர் பேசி பார்ப்பார், மனசில் ஒரு ஆசை இருக்குச்சே, அதை வச்சுட்டு நான் சன்னியாசங்கள்லாம் வாங்கிக்க முடியாது அப்படி இப்படின்னு இதற்கான கான்வர்சேஷன் போகும். கடைசியில் அவர் என்ன பண்ணுவார், சரி நான் உனக்கு ஒன்று பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு மந்திரிச்சுட்டு ஒரு பழம் ஒன்று தியானம் பெருமாளை தியானம் பண்ணிட்டு மந்திரிக்கப்பட்ட ஒரு மாம்பழம், ஒரு ஷருவை அவர்கிட்ட கொடுத்து, இதை நீ போய் உன்னுடைய மனைவிட்ட கொடு, அவள் பொய் சொல்லாமல் ஒரு உபவாசம் இருந்து அவள் ஒரு வருஷம் இதை அந்த உபவாசத்தை கடைபிடிச்சு அவளை இந்த இதை இதை ஸ்வீகரிக்க சொல்லு, இதை யார் சாப்பிட்றாளோ அவளுக்கு புத்திரபாகியம் உண்டு அப்படின்னு சொல்லி அவர்கிட்ட பிளஸ் பண்ணி அதை கொடுத்துருவார். இவர் வீட்டுக்கு அவர் மனைவியிட்ட துந்துலிகிட்ட கொண்டு கொடுப்பார். துந்துலி என்ன பண்ணுவோம், அவளோட ஃப்ரெண்ட்ஸோடலாம் ஒரு மீட்டிங் போட்டு, இந்த மாதிரி எங்கள் வீட்டுக்காரர் ஒரு பழம் கொண்டு கொடுத்துருக்கார் எங்கள் ஆத்துக்காரர், இதை நான் சாப்பிட்டுட்டோம், இதனால் நான் பிரசவிச்சு, இதனால் காம்ப்ளிகேஷன்ஸ் என்னோட அழகு போய் என்னென்னவோ வரிசையாக அவரோட கற்பனைகள்லாம் பார்த்தோம். இதனால் எனக்கு செலவு, இது என்ன பண்ணலாம்னு யோசிச்சுட்டே இருக்கிறச்சே அவளோட தங்கை அங்கே வருவோம். அவள் தங்கை சொல்லுவோம், நீ கவலைப்படாத, நானும் கர்ப்பமாக இருக்கேன், எனக்கு பிறக்கிற குழந்தைய உன் குழந்தைன்னு சொல்லி உங்கள்கிட்ட கொடுத்து விட்றேன், நீ என்னுடைய கணவனுக்கு உன்னால் முடிஞ்ச இது பணம் எவ்வளவோ அதை கொடுத்துரும், நம்ம பணம் கொடுத்து அட்ஜஸ்ட் பண்ணிடலாம் எங்கள் வீட்டுக்காரரை, எங்கள் அகத்துக்காரர் அவருக்கு ஆல் ஹி நீட்ஸ் இஸ் மணி, அதனால் நம்ம இதை சமாளிச்சுடலாம், நீ கவலைப்படாத அப்படின்னு சொல்லி அவளுக்கு ஒரு ஆறுதல் கூறிடுவா. அது வரைக்கும் நீ என்ன பண்ணு, இன்னொரு 10 மாதத்துக்கு நீ பிள்ளையாண்டு இருக்கா மாதிரி, நீ பிரசவிச்சு நீ இந்த ப்ரெக்னெண்ட்டாக இருக்கா மாதிரி ஒரு நடி, யூ ஜஸ்ட் ஆக்ட் ஆஸ் இஃப் யூ ஆர் ப்ரெக்னென்ட், அதனால் யாராலையும் கண்டுபிடிக்க முடியாது, நம்ம பார்த்துக்கலாம் அப்படின்னு அவளுக்கு அட்வைஸ் பண்ணுவோம். அவளும் பரவாயில்ல, பணம் தானே, பணம் கொடுத்து நம்ம சமாளிச்சுக்கலாம் அப்படின்ற ஒரு தைரியத்தில் ஷீ வில் கோ ஹெட். அப்புறம் என்ன பண்ணுவோம், பரீட்சார்த்தமாக இந்த பழத்தை அந்த பசுமாடுக்கு போட்டுருவோம், இந்த அவர் கொடுத்த மாம்பழத்தை. ஸோ கொஞ்ச நாள் ஆகும், இவாளுக்கு ஒரு குழந்தை, இந்த துந்துலியோட தங்கைக்கு ஒரு குழந்தை பிறக்கும். அதை எடுத்துன்னு இவாள்கிட்ட கொடுத்துட்டு, இதுதான் நம்ம குழந்தை அப்படின்னு சொல்லி துந்துலி ஆத்மதேவர்கிட்ட கொடுத்துருவா. ஆத்மதேவரும் நம்பிடுவார், அவருக்கு என்ன தெரியும், பாவம் அவருக்கு ஒன்றும் தெரியாது இல்லையா, அவர் நம்பிடுவார். அதுக்கப்புறம் அதுக்கு விமர்சையாக அதுக்கு ஜாதகர்மாலாம் பண்ணி துந்துஹாரி, அவளின் துந்துலியோட குழந்தைக்கு துந்துஹாரின்னு பேர் வைப்பா. ஒரு 3 மாதம் கழித்து அந்த பசுமாடுக்கும் ஒரு குழந்தை பிறக்கும். அது அப்படியே திவ்ய சரீரமாக ஒரு மனுஷ குழந்தையாக பிறக்கும். எல்லாரும் ரொம்ப ஆச்சரியமாக பார்ப்பா, இந்த மாதிரி ஒரு ஆச்சரியம் எங்கேயுமே பார்த்ததில்லையேன்னு இல்லையா. அது அந்த முனிவர் இவா சொன்ன வாக்கு எப்பவும் சத்தியம் இல்லையா, அவளோட வாக்கு எப்பவும் பொய் போகாது இல்லையா. அவள் இதை யார் ஸ்வீகரிக்கிறாளோ அவளுக்கு புத்திரபாகியம் உண்டுன்னு அது கொடுத்தோம். ஆனால் அந்த குழந்தைக்கு காது மாத்திரம் பெருசாக பசுமாட்டோட காது மாதிரி இருக்கிறதுனால அவள் அப்பா அதுக்கு கோகர்ணன்னு பேர் வைப்பார். இப்படி துந்துஹாரியும் கோகர்ணனும் இந்த வீட்டில் வளர்ந்துட்டே வரா. கோகர்ணன் சத்புத்திரனாக வளர்ந்துட்டு வரார், எல்லா தர்மங்களும் தெரிஞ்சவர். துந்துஹாரி அதுக்கு குவைட் ஆப்போசிட். உலகத்தில் என்னென்ன கெட்ட விஷயங்கள் இருக்கோ அத்தனையும் அவனுக்கு தெரியும். வேசி வீட்டுக்கு போகிறது, கொள்ளை அடிக்கிறது, என்னென்னோ எல்லா அட்டூழியங்கள்லாம் பண்ணுறான் இந்த துந்துஹாரி. அவள் கொஞ்ச நாள் கழித்து அவள் அப்பாவுக்கு இந்த இதில் நான் ஒரு எக்ஸாம்பிள் கூட சொன்னேன். இவள் அப்பாவுக்கு யூ வில் கெட் ஃப்ரஸ்ட்ரேட்டட் வித் திஸ் பாய். இவள் அப்பாவுக்கு இந்த சித்திரகேது உபாக்கியான ஒரு எக்ஸாம்பிள் சொன்னேன். சித்திரகேதுக்கு இப்படி தான் குழந்தை இல்லையேன்னு ரொம்ப கவலைப்படுவான். நிறைய மனைவிகள் பின்னாடி வரும் பாகவதத்தில். அப்பா நாரதரும் ஆங்கீரச முனிவரும் அங்கே வருவார். உனக்கு குழந்தை இல்லை, நீ கவலைப்படுற, நாங்கள் உனக்கு குழந்தை கொடுக்குறோம், என்ன குழந்தை போகணும்னு நீ எங்களை இது பண்ண சங்கல்பம் பண்ணிட்டா கொடுக்குறோம்.
ஆனால் இந்த குழந்தையால் உனக்கு நல்லது நடக்கும் கெட்டது நடக்கும், பரவாயில்லையான்னு கேட்பார். பரவாயில்ல அப்படின்வான். அதனால் குழந்தை பிறந்த உடனே கொண்டாடுவான், ரொம்ப கொண்டாடுவான். ஏன்னா ரொம்ப நாள் கழிச்சு நிறைய மனைவிகள் யாருக்குமே குழந்தை பிறக்கலை, ஒரே ஒரு மனைவிக்கு மாத்திரம் அந்த குழந்தை பிறந்து கொடுத்துன்னு, அந்த மனைவி குழந்தை பிறந்ததுனால அந்த மனைவியோட ரொம்ப ஆசையாக இருப்பான் அவன். அதை வந்து மற்ற மனைவிகள்லாம் பொறாமப்பட்டு விஷம் வச்சு அந்த குழந்தைய கொண்டுடுவான். இப்போ அவனுக்கு துக்கம் வந்துடும். திருப்பியும் நாரதரும் அங்கீரசனும் வருவார். நான் அப்போவே சொன்னேன் இல்லையா, இந்த குழந்தையால் உனக்கு இன்பமும் வரும் துன்பமும் வரும்னு. இந்த சித்திரகேது உபாக்கியானம் பின்னாடி வரும். அந்த மாதிரி இந்த குழந்தை பிறக்கச்சே நமக்கு இத்தனை நாளாக பிறக்கலையேன்னு இன்பமாக வந்து இப்போ விமரிசையாக வந்து அந்த ஜாதகர்மாலாம் பண்ணார். இந்த குழந்தையால் இப்போ ஏற்பட்ட துக்கம், தாழ முடியாத துக்கம், ஆற்ற விட்டு கிளம்பிட்டார். அப்போ கோகர்ணனை கூப்பிடுறார். அவன் தான் தர்மசீலன் இல்லையா அவர் கோகர்ணன். கோகர்ணன் எப்படி வந்து கபிலர் தன்னோட தாயாரான தேவகூதிக்கு பாகவத தர்மத்தை சொல்லி கொடுத்தா மாதிரி கோகர்ணன் வந்து ஆத்மதேவருக்கு சொல்லுவார், இந்த உடல் இதெல்லாம் வந்து இந்த மாமிசம், இதை எலும்பு இதெல்லாம் வந்து அழியக்கூடியது, இது எதுவுமே சாஸ்வதம் கிடையாது, ரைட்? இந்த மாதிரி இதில் வந்து நீ பற்றுதலை விடுத்து நீ வனம் போய் ஸ்ரீமத் பாகவதத்தில் தசமஸ்கந்தத்தை பாராயணம் பண்ணுன்னு அவள் அப்பாவுக்கு அட்வைஸ் பண்ணுவேன். அவள் அப்பாவும் வனம் சென்று தசமஸ்கந்தம் இது பண்ணி எப்படி இந்த சத்கதி அடைந்தார், கிருஷ்ணனுடைய திருவடிகளை அடைந்தார் அப்படிங்கிறத இந்த 4வது நாள் கதையில் கோகர்ண உபாக்கியானம் ஃபஸ்ட்டு பார்ட்டு பார்த்தோம். இப்போ 5வது நாள் கதைக்குள்ளே போகிறோம். கோகர்ண உபாக்கியானத்தோட பார்ட் 2 போயிட்டு இருக்கோம். இப்போ என்ன ஆகுது, இப்போ ஆத்மதேவர் போயாச்சு, அவர் சத்கதி அடைஞ்சாச்சு. இவன் என்ன பண்ணுறான், இந்த துந்துஹாரி அவன் அம்மாவை கொடுமைப்படுத்துகிறான். உன்னை கொள்ளிக்கட்டையால் அடிப்பேன், எரியிற தீக்கொட்டியால் அடிப்பேன் ஒன்று அப்படின்லாம் கொடுமைப்படுத்துகிறான். அவன் அம்மாவுக்கு தாங்க முடியல. அவள் அப்பா மாதிரி, அவள் அப்பா வந்து ஒரு நல்ல காரியம் பண்ணார், இவளால் தாங்கிக்க முடியாது, இவ போய் கிணத்துல குதித்து தற்கொலை பண்ணிட்டுறா. இந்த கோகர்ணர் வந்து அவர் தீர்த்த யாத்திரையாக கிளம்பி போயிடுறார். ஸோ இந்த துந்துஹாரி மாத்திரம்தான் இந்த வீட்டில் இருக்கான். வேசிகளெல்லாம் வீட்லேயே கூட்டுன்னு வந்து வச்சுன்றான். இந்த வேசிகள்லாம் வந்து இருக்கிற பணத்தெல்லாம் வந்து அவன்கிட்டேருந்து கறந்துக்கிறான். எல்லாத்தையும் கறந்துட்டு இன்னும் ஒன்றுன்னு கேட்குறான். அவன் அங்கங்கே போய் கொள்ளையடிச்சுன்னு வந்து கொண்டு வந்து கொடுத்துட்டுருக்கான் இவாளை இது பண்ணுறதுக்கு, திருப்தி பண்ணுறதுக்கு. ஒரு பர்டிகுலர் டைம் என்ன ஆகுது, ஒரு சமயம் இவாளுக்கு என்ன தோன்றுறது, இந்த வேசிகளுக்கெல்லாம் இவ்வளவு கொள்ளை அடிக்கிறான், நாளைக்கு ராஜாட்ட மாட்டிக்க போகிறான், ராஜா வந்து ராஜாட்ட மாட்டின்டான்னா இவனுக்கு எப்படியும் மரண தண்டனை, அப்புறம் என்ன பொருள்லாம் கொள்ளையடித்தானோ அதையும் நம்மள்டேருந்து பிடுங்கிட்டு போயிடுவா, இதை எங்கேயாவது நம்ம சேஃபாக வச்சுட்டோம், இவனையே நம்ம வதம் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லி ஒரு நாள் ராவா வந்து அவனை இறுக்கி கயத்தாலெல்லாம் இது பண்ணி அவனை கொல்லத்துக்கு முதல்ல முயற்சி பண்ணுவா, ஆகாது. கடைசியில் ஒரு வழியாக அவனை வதம் பண்ணி எப்படி கொல்லிக்கட்டையால் அவனை அடித்து அவனை வதம் பண்ணுவான். நோட் த பாயிண்ட். அவன் சொன்னா இல்லையா அவன் அம்மாவை, நான் அவனை வந்து கொல்லிக்கட்டையால் அடித்து கொண்டுடுவேன் அப்படின்னாலே அவனுக்கே அவன் தன்வினை தன்னை சுடுங்கிற மாதிரி அவனுக்கு அந்த மாதிரி பண்ணி அவள் வீட்டில் ஒரு குழி தோண்டி பூமியில் புதைச்சுட்டோ அவள் சாதாரணமாக எல்லாம் ஒன்றுமே நத்திங் ஹேப்பண்டுங்கிற மாதிரி அவள் பாட்டுக்கு நடமாட்டின்னு இருப்பா. பக்கத்தில் ஊருக்காரெல்லாம் கேட்பா, எங்கே நம்ம துந்துஹாரியை கொஞ்ச நாளாக காணுமே, அவன் வெளியூர் போயிருக்கான், நிறையா திரவியம் சேர்த்துட்டு வரணும்னு வெளியூர் போயிருக்கான் இந்த மாதிரி அப்படின்னு சொல்லி அவள் வந்து மழுப்பிடுவா. அப்புறம் வந்து கொஞ்ச நாள் கழித்து விஷயம் தெரிய வரும், இந்த மாதிரி துந்துஹாரி இல்லை அப்படிங்கிற விஷயம் ஊர் ஜனங்களுக்கு தெரிய வரும். அவள்லாம் வந்து தீர்த்த யாத்திரை போச்சே கோகர்ணனை ஒரு க்ஷேத்திரத்தில் பார்ப்பா, இந்த மாதிரி உன்னோட அண்ணா துந்துஹாரி துர்மரணம் அடைஞ்சுட்டான், இவாள்லாம் வந்து கொண்டுட்டா அவனை அப்படிங்கிறவொடனே அவர் உடனே வந்து அவர் எங்கெந்த தீர்த்த யாத்திரைக்கெல்லாம் போகிறாரோ, எந்தெந்த க்ஷேத்திரங்களுக்கெல்லாம் போகிறாரோ, இன்க்ளூடிங் கயாவில் போய் இந்த பாவப்பட்ட இந்த துராத்மாக்கு வந்து கயா ஸ்ரார்த்தம் பண்ணுவார். எந்த தீர்த்தங்கள்லாம் போகிறாரோ எல்லாம் முடிச்சுட்டு எல்லா இடத்துலையும் ஸ்நார்த்தம் பண்ணிவிட்டு கயா ஸ்ரார்த்தத்தை முடிச்சுட்டு கடைசியில் ஊருக்கு திரும்பி வருவார். ஒரு நாள் ராத்திரி ஊருக்கு திரும்பி வந்து ராவா அந்த வாத்து திண்ணையில் வந்து படுத்துட்டு இருப்பார். அப்போ திடீர்னு ஒரு பிரேதம் மாதிரி ஒரு உருவம், அந்த உருவம் கண்ணில் தெரியாது. அப்புறம் திடீர்னு பார்த்தா ஒரு யானை போகிற மாதிரி இருக்கும், ஒரு பசுமாடு போகிற மாதிரி இருக்கும், என்னன்னோ விதவிதமாக ஒரு கோரமான ஒரு உருவம் ஒன்று போகிற மாதிரி இருக்கும். இவருக்கு ஒன்றும் புரியாது. இவர் வந்து ஏன்னா அந்த அவரால் அதை நினச்சி பார்க்கல, இந்த மாதிரி ஒரு இது இவன் தம்பிக்கு அவனோட அண்ணாக்கு இந்த மாதிரி ஒரு கதி ஆயிடுத்துங்கிறத அவரால் நினச்சி பார்க்க முடியல முதல்ல. அப்போ அவர் கமண்டல தீர்த்தத்தை புரோஷனம் பண்ணி இந்த மாதிரியெல்லாம் இருக்குது, இது யார் நீ யாருன்னு கேட்பார். அப்போ வந்து கொஞ்சம் இதுவாகிட்டு அந்த உருவம் வந்து பேச ஆரம்பிக்கும். ஏன்னா அது வரைக்கும் அந்த உருவத்துக்கு பேசுகிற சக்தி கிடையாது. இவரோட கமண்டல தீர்த்தத்தினால புரோஷனம் பண்ணி அந்த பவர் அதுக்கு கொடுத்த உடனே அது பேச ஆரம்பிக்கும். நான் தான் உன்னோட அண்ணா துந்துஹாரி, பாவப்பட்ட ஆத்மா, நீ எனக்காக என்னென்னோலாம் பண்ண,
ஆனால் நீ 100 கயா சிரார்த்தம் பண்ணால் கூட என்னோட ஆத்மாவுக்கு வந்து சாந்தி கிடையாது. இதுலேருந்து எனக்கு என்னால் கரையேற்ற முடியாது. அதனால் நீ நம்ம ஊரில் இருக்கிற பெரியவாள்லாம் கூட்டு கேளு, என்னை எப்படியாவது கரையேற்றணும், எனக்கு இந்த கதியிலேருந்து நான் வெளியில் வரணும் அப்படின்னு கெஞ்சி கேட்கும். சரணாகதி பண்ணா மாதிரின்னு வச்சுக்கோங்களேன். ஸோ அவர் ஆத்மதேவர் அன்றைக்கி ரொம்ப ராத்திரி முழுக்க தீவிரமாக யோஜனை பண்ணுவார். அவருக்கு ஒரு வழியும் தெரியாது. மத்தானா காத்தால ஊர் ஜனங்கள்லாம் கோகர்ணம் வந்திருக்கான்னு அவர் ரொம்ப நல்லவர் இல்லையா, அவரை பார்க்குறதுக்கு எல்லாரும் வந்து வருவார். அப்போ கோகர்ணன் நடந்த விஷயத்தை சொல்லுவார். இந்த மாதிரி ராத்திரி இந்த மாதிரி வந்தான், இந்த மாதிரி ஆயிருக்கு, இவனுக்கு என்ன பண்ணுறதுன்னு உடனே அவள் யாருக்கும் ஒன்றும் வழி சொல்ல தெரியாது. எல்லாம் வேதம் படித்தவா. சில பேருக்கு தெரிஞ்சாலும் பயம் சொல்கிறதுக்கு. அவள் சொன்னது பலிக்கலைன்னா என்ன ஆகுது, என்ன நீ சொன்னேடா பலிக்கலைன்னு சொன்னால் என்ன ஆகிடு, இந்த மாதிரி எல்லாம். So they were all kind of, they were skeptical in whatever they know about it. And இந்த மாதிரி இருக்கிறச்சே இவர் வந்து சீரியஸாக தபஸ் பண்ணுவார். அப்போ வந்து சூரியனை நோக்கி தபஸ் பண்ணுவார். சூரியனுடைய மூமெண்ட்டையே பிடிச்சி நிறுத்திடுவார். சூரிய நாராயணனை பிடிச்சி நிறுத்தி அவரோட தப வலிமை, எப்படிப்பட்ட தப வலிமை, சூரியனுடைய ஓட்டத்தையே கொஞ்சம் நிறுத்தி நீதான்ப்பா எனக்கு ஒரு வழி சொல்லணும் அப்படின்னு கோகர்ணன் வந்து சூரியனை பார்த்து கேட்பார். அப்போ சூரிய பகவான் சொல்லுவார். 41வது ஸ்லோகம் 5வது அத்தியாயத்தில் வந்து ஸ்ரீமத் பாகவதான் முக்திஹி சப்தாகம் வாசனம் குரு இதி சூரியவசக சர்வைர் தர்மரூபம் து விஸ்ருதம். ஸ்ரீமத் பாகவத புராணம் முழுவதையும் படிப்பதாலேயே 7 நாட்களுக்கு நீ படித்து அதை வந்து ஒரு மேளா மாதிரி ஆர்கனைஸ் பண்ணி அதை விளக்கம் பண்ணு. தர்மத்தின் சுரூபமான சூரிய பகவானுடைய கட்டளை அப்படின்னு சொன்ன உடனே இதுதான்ப்பா அவனுக்கு ஒரே வழின்னு சொன்ன உடனே இது எல்லாருக்கும் கேட்கறது. உடனே வந்து விஸ்தாரமாக ஒரு பெரிய இது ஆர்கனைஸ் பண்ண ஆரம்பிக்கிறார். ஒரு எல்லா பக்கத்தில் இருக்கிற கிராமங்கள் எல்லாரையும் கூப்பிடுறார். அதில் எல்லாரும் வந்து கலந்துக்கிறான்னு பார்த்தோம் இல்லையா. கூன், குருடு, செவிடு எல்லாரும் வரா. பலவிதப்பட்ட மக்கள் அந்த பாகவத மேளாக்கு வந்து அங்கே வரா. எல்லாரும் அந்த கோகர்ணன் வந்து அங்கே வியாசபீடத்தில் கதை சொல்கிறதுக்கு உட்காந்துக்கிறார். 7 நாள் சப்தாகம் பண்ண போகிறார். அப்போது அங்கே ஒரு 7 கணுக்கள் கொண்ட ஒரு மூங்கில் இருக்குது அந்த சப்தாகம் நடக்கிற இடத்துல. இந்த துந்துகாரி இருக்கான் இல்லையா, அவன் காத்து ரூபத்தில் இருக்கிறதுனால அந்த மூங்கிலுக்குள்ள அந்த கணு அந்த மூங்கிலுக்குள்ள கீழே துவாரம் இருக்குது. அந்த துவாரம் வழியாக அந்த மூங்கிலுக்குள்ளே அவன் பூந்துக்கிறான். ஸோ அந்த மூங்கிலில் இருந்துட்டே அவன் வந்து சப்தாக கதையை அவன் கேட்க போகிறான் நம்ம துந்துகாரி. ஸோ இப்போ 7 நாள் சப்தாகம் ஆரம்பிக்கிறது. ஸ்ரத்தையாக எல்லாரையும் நமஸ்காரம் பண்ணிட்டு கோகர்ணன் முறைப்படி ஸ்ரீமத் பாகவத சப்தாக பாராயணம் பண்ணிட்டே வரைச்சே முதனா கதை முடியறது. முதனா கதை முடியறச்சே ஒரு கணு பட்டுன்னு வெடிக்கிறது அந்த மூங்கிலேருந்து. இதே மாதிரி எல்லாரும் ஆச்சரியமாக பார்க்குறா, என்னடாதுன்னு. 2வது நாள் கதை முடியறச்சே 2வது கணு வெடிக்கிறது. 7வது நாள் கதை முடியறச்சே 7வது கணு வெடிச்சு அதுலேருந்து ஒரு திவ்ய மங்கள ஸ்வரூபம் வெளியில் வருது. யாரான்னு பார்த்தா நம்ம துந்துஹாரி. அந்த ஸ்வரூபம் எப்படி இருக்குன்னா, கழுத்தில் துளசி மாலை, மஞ்சள் பட்டாடை, நீருண்ட வேகம் போலே மேனியுடன் சிரசில கிரீடம், காதுகளிலே குண்டலம், அந்த மாதிரி ஒரு திவ்யமான சரீரம். உடனே அவன் கோகர்ணனை பார்த்து வணங்கி, ஏ ஆபத் பாண்டவனே, தங்கள் கருணையினால் நான் இந்த பிரேத சரீரம்லேருந்து இந்த நிலையிலிருந்து நான் விடுவிக்கப்பட்டேன் அப்படின்னு சொல்லிட்டோ, எப்படி இந்த பாகவதம் வந்து எல்லா பாப கர்மங்களையும் நீக்க வல்லதுன்னு அவன் ஒரு லெக்சர் கொடுக்குறான். தட் இஸ் த ஐடியா. அது யாரு? கோகர்ணன் கொடுக்கல, துந்துஹாரி அங்கே இருக்கிறவாழ்கிட்டெல்லாம் வந்து லெக்சர் கொடுக்குறான். ஏன்னா ஹீ இஸ் த ஸ்டாண்டிங் டெஸ்டிமோனி, அ லிவிங் டெஸ்டிமோனி நவ். அப்பேற்பட்ட பாவப்பட்ட ஒரு ஆத்மா, கயா மாத்ருவதம் பண்ண ஒரு ஆத்மா, கயாஸ்ரார்த்தம் பண்ணா கூட அந்த கரையேறாத ஆத்மாக்கு ஸ்ரீமத் பாகவத சிரவணம் கேட்டு முக்தி கிடைச்சது அப்படிங்கிற அவன் வந்து இந்த கதையை அவளுக்கு சொல்லிட்டே இருக்கச்சே அவனுக்கு வைகுண்டத்திலேருந்து விமானம் வந்துடுறது. அது ஒரு ஹைலைட்டு. இதுலேருந்து அவன் வெளியில் வரான். வெளியில் வைகுண்டத்திலேருந்து விமானம் வருது. விஷ்ணு பார்ஷதர்கள்லாம் அதுலேருந்து இறங்கி அவனை ஏற்றிக்கிறா. உடனே கோகர்ணன் அந்த விஷ்ணு பார்ஷதரை நமஸ்காரம் பண்ணி, இது என்ன ஒரே ஆச்சரியமாக இருக்கே, விசித்திரமாக இருக்கே, நாங்களும் தானே கதை கேட்டோம். நான் வந்து கீர்த்தனம் பண்ணேன், இவாள்லாம் சிரவணம் பண்ணா, இத்தனை பேர் சிரவணம் பண்ணாலே இவாளுக்கெல்லாம் வைகுண்டத்திலேருந்து விமானம் வரலையே, இவனுக்கு மாத்திரம் எப்படி விமானம் வந்ததுன்னு கேட்கறச்சே அவள்லாம் சொல்கிறா, இவன் எப்படி கதை கேட்டான்னா, எனக்கு வேற கதியே இல்லை, நீனே கதி. அதாவது எல்லாம் பண்ணியாச்சு. அவனே சொன்னான் இல்லையா துந்துகாரி, நீ எனக்கு 100 கையா சார்தான் பண்ணா கூட என்னால் கரையேற முடியாது இந்த ஆத்மா அப்படின்னு சொன்னான் இல்லையா.
அதனால் அன்ன ஆகாரம் இல்லாமல் ஒரு தண்ணி தீர்த்தம் கூட குடிக்கலாம், எனக்கு வேறு கதியே இல்லைப்பான்னு அப்படி ஒரு ஸ்ரத்தையாக வந்து அந்த பாகவதத்தை சிரவணம் பண்ணான். அந்த மாதிரி சிரவணம் பண்ணதுனால இந்த மாதிரி ஆச்சு. நீ ஒன்றும் கவலைப்படாத, விஷ்ணு பார்ஷதர்கள் சொல்கிறா, நீ இன்னொரு பாகவத சப்தாகம் சங்கல்பம் பண்ணிட்டு எல்லாரையும் ஸ்ரத்தையாக கேட்க சொல்லு. பகவானே நேர வைகுண்டத்திலேருந்து வந்து விமானத்தில் உங்கள் எல்லாரையும் அழிச்சுட்டு போவார்னு ஒரு ஸ்டாம்ப் படிக்கிறான். ஸோ அதுக்கப்புறம் எப்படி வந்து கோகர்ணன் சங்கல்பம் பண்ணிட்டு இன்னொரு சப்தாகம் பண்ணி பகவானே நேர வந்து எல்லாரையும் வைகுண்டம் அழிச்சுட்டு போனார். எப்படி ஸ்ரீராமர் தன்னுடைய அவதார காரியங்கள்லாம் முடிஞ்சு அயோத்தி மக்களை எல்லாரையும் அழிச்சுட்டு போன மாதிரி இங்கே ஸ்ரீ கிருஷ்ணர் இந்த கோகர்ண உபாகியானத்தில் இந்த சப்தாகம் 2வது சப்தாகம் முடிஞ்ச உடனே எல்லாரையும் எப்படி வைகுண்டம் அழிச்சுட்டு போனார்ன்ற கதையோட இந்த கோகர்ண உபாகியானத்தை நம்ம வந்து 6வது நாள் கதையாக நம்ம வந்து 5வது நாள் கதை 5வது அத்தியாயத்தில் வந்து இந்த கதையை நம்ம வந்து முடிச்சுட்டோம் அன்றைக்கி. இப்போ கடைசி அத்தியாயம், இந்த 6வது அத்தியாயம் இருக்கே, இது வந்து ஆல்மோஸ்ட் லைக் அ ப்ராஜெக்ட் மேனேஜ்மெண்ட் லெசன். வந்து ஒரு 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 ப்ராஜெக்ட் பிளான், ப்ராஜெக்ட் பட்ஜெட், ரிசோர்ஸ் அலோகேஷன், ரிசோர்ஸ் ஸ்கில் செட், இந்த ப்ராஜெக்ட் பண்ணுறதுக்கு என்னென்ன டூல்ஸ் எல்லாம் வேணும், என்ன சாஃப்ட்வேர் வேணும், என்ன ஹார்ட்வேர் வேணும், ஹூ ஆர் த ரெலவெண்ட் ஸ்டேக் ஹோல்டர்ஸ், நாட் ஓன்லி ஸ்டேக் ஹோல்டர்ஸ், ரெலவெண்ட் ஸ்டேக் ஹோல்டர்ஸ், ஸ்ரோதா எப்படி இருக்கணும், வக்தா எப்படி இருக்கணும், ஸ்ரோத்துவை லட்சண்யம், வக்துவை லட்சண்யம், இந்த ப்ராஜெக்ட் பண்ணுறதுக்கு ஒரு அசிஸ்டன்ட் மேனேஜர் வேணும், இந்த ப்ராஜெக்டோட ஸ்கோப் என்ன, வாட் இஸ் த ரிஸ்க் இன்வால்வ்டு, இதை எப்போ ஆரம்பிக்கணும் இல்லையா, சில ப்ராஜெக்டெல்லாம் வந்து எந்த மாதத்தில் ஆரம்பிக்கணும், அந்த மாதிரி பண்ணால் எந்த மாதத்தில் அது முடியும், அதுக்கேற்ற மாதிரி எப்படி கம்யூனிகேட் பண்ணணும், அது கம்யூனிகேஷன்ஸ் மேனேஜ்மெண்ட், ஹவு டு யூ டூ த கிக் ஆஃப் மீட்டிங் எப்படி கண்டுபிடிக்கணும், எப்படி ஆரம்பிக்கணும், அப்படி ஹவு டு அரைவ் கன்சென்சஸ் வித் த ஸ்டேக் ஹோல்டர்ஸு, இத்தனை விஷயங்கள் இதில் இருக்குது. இது நான் வந்து ஒரு எக்ஸாம்பிள் கூட சொன்னேன். இப்போ கல்யாண மந்திரம் ஓதிண்டே வரச்சே அந்த கல்யாண மந்திரங்கள் அந்த வரிசையாக வாத்தியாருக்கு மறந்து போயிடுத்துன்னா ஆண்டாள் வந்து அந்த வாரணம் 1000 ஸ்லோகம் பண்ணிண்டே வந்து அடுத்தடுத்து என்னென்ன இது பண்ணணும் அப்படிங்கிறத அழகாக சொல்லிட்டு வருவாள். அந்த வாரணம் 1000 ஸ்லோகம் எல்லாரும் சொல்லுவா, மறந்து போயிடுத்துன்னா வாரணம் 1000 சொல்லுங்க, அதில் வரிசையாக என்னென்ன பண்ணணும் ஒரு இதுவாக வந்து அதில் அழகாக எழுதியிருப்பார், ஒரு ஸ்டெப் பை ஸ்டெப். அந்த மாதிரி இதில் ஒரு ஸ்டெப் பை ஸ்டெப்பு வந்து என்னென்ன திரவியங்கள் வேணும், எத்தனை நாள் முன்னாடி என்ன பண்ணணும், வாட் ஆல் த டிபெண்டன்சிஸ், இந்த ப்ராஜெக்ட் ஸ்கெடியூல் போடுறச்சே இது வந்து சனகாதிகள் வந்து ஆனந்தவனத்துக்கு நாரதரை அழைச்சிண்டு வந்து இந்த 7 நாள் சப்தாக விதியை சொல்லி கொடுக்குறாரு. சப்தாகம் எப்படி பண்ணணும் அப்படின்னு சொல்லி கொடுத்தது மட்டும் அல்லாமல் he is able to walk the talk, அவரே அந்த சப்தாகத்தை நடத்தி அதை பண்ணியும் காமிக்கிறார். இது வந்து ரொம்ப ஆச்சரியமாக இருந்தது. 5000 வருஷத்துக்கு முன்னாடி எப்படி ஒரு டீட்டெயில்ஸ், அட்டென்ஷன் டு டீட்டெயில்ஸ் இல்லையா, அந்த மாதிரி ஒரு விஷயமும் எப்படி மேடை போடணும், எந்த பக்கம் சொல்கிறவர் உட்காந்துக்கணும், எந்த பக்கம் கேட்குறவா உட்காந்துக்கணும், என்ன 5 மாதத்துக்கு முன்னாடியே என்ன 5 வாரத்துக்கு முன்னாடி 5 நாளைக்கு முன்னாடி மன்னிக்கணும் 7 நாள் சப்தாகத்துக்கு 5 நாள் முன்னாடி என்னென்னலாம் பண்ணியிருக்கணும், வாட் ஆல் த டிபெண்டன்சிஸ், அந்த மாதிரி யாரை வச்சுக்கணும், டூஸ் அண்ட் டோன்ட்ஸ். அன்பிலீவபிள். இப்போ சில உதாரணங்கள். ஆவணி மாதம் எப்போ பண்ணுறது, நாரதருக்கு இதெல்லாம் சொல்லிட்டு வர எப்போ பண்ணணும் தெரியுமோ, நார்மலாக ஆவணி மாதம், ஆவணி, புரட்டாசி, கார்த்திகை, மார்கழி சப்தாகம் கதை ஆரம்பிக்க மேலானது. இந்த மார்கழி மாதத்துலலாம் கல்யாணங்கள்லாம் பண்ணாதேன்னு சொல்லுவா இல்லையா, ஏன்னா அப்போ தான் பெருமாளோட மாசானாம் மார்கசீருஷோகம், மாதங்களில் நான் மார்கழியாக இருக்கிறேன் பகவான் சொல்லிருக்கார் இல்லையா, அப்போ வந்து பகவத் கதாசிரவணம் பண்ணணும் இல்லையா, கரெக்டாக சொல்கிறார் பாருங்க. ஆவணி, புரட்டாசி, கார்த்திகை, ஆவணி ஆவட்டும் போது தான் எல்லாம் இட்ஸ் அ கிக் ஆஃப். ஆவணி, புரட்டாசி, கார்த்திகை, மார்கழி சப்தாக கதை ஆரம்பிக்க மிக மேலானது. கதையை சிரவணம் செய்யும் பக்தர்களுக்கு அது மோக்ஷ சாதனம் ஆகின்றது. இது வந்து 3வது ஸ்லோகம் இன் அத்தியாயம் 6. அதுக்கப்புறம் எல்லாருக்கும் இதை பற்றி முரசு கொட்டி, இந்த மாதிரி சப்தாகம் இந்த இடத்துல இன்னைக்கு நடக்க போகிறது, அந்த மாதிரி இந்த பாகவத கதா சாஸ்திர கதை நிகழப்போகிறது அப்படின்னு ஒரு முதல்ல முரசு கொட்டி எல்லாருக்கும் அறிவிக்கணும். இதுக்கு வந்து நிறைய பேருக்கு இதுக்கு முன்னாடி இந்த பாகவத கதையை கேட்கறதுக்கு வாய்ப்பில்லாதவாளாக இருப்பான். அவன் வந்து ஒரு விவசாயியாக இருப்பான், ஒரு செக்கிலியனாக இருப்பான். அதனால் அவங்களுக்கெல்லாம் இது கிடையாது. அவர்கள் எல்லாரையும் அவங்க எல்லாரையும் கூட்டுட்டு வரணும்.
பின்னாடி வந்து ஒரு ஸ்லோகம் வரும். பிருகுமணிவர் வந்து கர்வத்தினால யாரோ ஒருத்தன் வரலன்னா அவனையும் போய் கன்வின்ஸ் பண்ணி, டேய் இது ஹரிகீர்த்தனம்டா, நீ வந்து அவசியம் கேட்கணும்னு அவளையும் அழிச்சுண்டு வந்தார் அப்படின்னு ஒரு ஸ்லோகம் வரும். யாரெல்லாம் கூட்டுண்டு வந்தார் அப்படின்னு சொல்லி ஒரு ஸ்லோகம் வரும். அப்புறம் யாரெல்லாம் வெளியூர்லேருந்து வராளோ அவளுக்கு தங்கறதுக்கு இடவசதிகள் ஏற்பாடு பண்ணணும். என்னென்ன ரிசோர்ஸஸ் வேணும் ஒரு ப்ராஜெக்ட்டுக்கு இல்லையா, அந்த 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 என்னென்ன திரவியங்கள் வேணும், என்னென்னலாம் நம்ம ரெடி பண்ணணும், எத்தனை பணம் வேணும், பட்ஜெட். ஒரு கல்யாணம், ஒரு பொண்ணுக்கு கல்யாணம் பண்ணுறேன்னா அதுக்கு எத்தனை பைசா வேணுமோ அத்தனை பைசா வேணுங்கிற மாதிரி ஒரு ரஃப் எஸ்டிமேட்டட் பட்ஜெட் கொடுத்துட்டார் உனக்கு. அப்படி ஒரு அனுகூலம் பண்ணுறார் இவர் சனகாதி மகரிஷிகள். இந்த பிரவச்சனம் பண்ணுற இடம் ஒரு நல்ல பிரவச்சன மண்டபம் இருக்கே, நல்ல உயரமாக அமைச்சு, அது 2 பக்கமும் வாழை மரத்தோட அலங்காரம். சும்மா நான் பிளாஸ்டிக்கில் மாவலையை தொங்க விடுறேன் அதெல்லாம் நத்திங் டூயிங். பழங்களாலும் புஷ்பங்களாலும் மாவிலை தளிர்களாலும் 4 பக்கம் நன்றாக ஜோடனை செய்து அந்த மண்டபத்தோட மேற்கூறிடும் எல்லா புறங்களிலும் விளங்குமாறு 4 திசைகளும் கொடிகளை ஏற்றியுள்ளதாக நிரம்ப செழுமையுடன் கூடியதாக அப்படி வந்து ஒரு பிரகாசமாக அந்த இடம் இருக்கணும். பார்க்குறதுக்கே அங்கே திவ்யமங்கல ஸ்வரூபம் அந்த ஒரு கலை இருக்கணும் அதில். அதுக்கப்புறம் யார் அது வந்து பக்தாவோ யார் கதை சொல்கிறாரோ முறைப்படி அவளுக்கு ஒரு உயர்ந்த ஆசனம், அவளுக்கு அதை வந்து ஒரு சிங்காசனம் மாதிரி ஒரு ஆசனம். அப்புறம் அவர் வந்து வடக்கு முகமாக அவர் உட்காண்டார்னா கிழக்கு முகமாக இவாள்லாம் உட்காந்துக்கணும். கேட்குறவாள்லாம் வந்து சொல்கிறவர் கிழக்கு முகமாக உட்காண்டா இவாள்லாம் வடக்கு முகமாக உட்காந்துக்கணும். அப்படி இல்லை சிறுபடலைன்னா அதுக்கு ஏற்ற மாதிரி அதுக்கு எக்ஸப்ஷன்ஸ் எல்லாம் கொடுத்துருக்கார். அதில் சொல்லக்கூடியவரோட இந்த ரிசோர்ஸ் அல்லகேஷன் சொன்னேன் இல்லையா, அந்த ரிசோர்ஸோட பயோடேட்டாலாம் கொடுங்க ப்ராஜெக்ட் பிளானில் சொல்ல. அது மாதிரி அந்த சொல்கிறவருக்கு வந்து அந்த வேதாந்த கருத்துக்களை உபமான உபமேயங்களுடன் எல்லோருக்கும் புரியும்படி சொல்வதில் சாமர்த்தியம் உள்ளவராகவும் உண்மையான கருத்துக்களை பயமின்றி விளக்குபவராகவும் எப்பொருளுக்கும் ஆசைப்படாத பைசாக்காக சொல்கிறவனை கூப்பிடப்படாது. அந்த மாதிரி பாகவத கதை சொல்கிறவரை அந்த மாதிரி ஒருத்தரை வந்து நம்ம கூட்டுன்னு வரணும். டூஸ் அண்ட் டோன்ட்ஸ் மாதிரி எப்பேற்பட்ட ஆளை கூட்டுண்டு வரப்படாது அப்படிங்கிறதுக்கு ஒரு ஸ்லோகம். அதுக்கு அவருக்கு வந்து கதை சொல்பவருக்கு பக்கத்தில் தகுதியுள்ள வேறொருவர் அவருக்கு சகாயமாக இருப்பதற்காக நியமிக்கப்பட வேண்டும். நன்கு கற்றறிந்தவராகவும் கதை கேட்பவர்களுடைய சந்தேகங்களை நிவர்த்தி செய்பவராகவும் கதை கேட்கின்ற ஜனங்களுக்கு புரியும்படி விளக்கி அதன் பொருளை அந்த உண்மையை விளக்கக்கூடியவராக இருக்க வேண்டும். இதில் வந்து கண்டின்ஜென்சி பிளானும் வச்சுக்கலாம், சிங்கிள் பாயிண்ட் ஆஃப் ஃபெயில்யூர் வச்சுக்கூடாதுன்னு வலை. சப்போஸ் கதை சொல்கிறவருக்கு கொஞ்சம் உடம்பு சரியில்லைன்னா அவரை மாதிரி ஈக்குவலண்ட்டாக இன்னொருத்தர் ரெடியாக இருக்கார். அவர் அந்த மாதிரி எல்லாம் கண்டின்ஜென்சி பிளானோட இங்கே வந்து இவர் சொல்லி கொடுத்துருக்கார் நம்ம சனகாதி மகரிஷிகள். இந்த கதை சொல்கிறதுக்கு முந்தின நாளே நன்னா முகத்தெல்லாம் நன்னா ஷவரம் பண்ணிட்டு காலை கடன்களை முடித்த பின் அந்த பிராத்தஸ்தானங்கள்லாம் பண்ணிக்கணும் காத்தால். ஏன்னா இதெல்லாம் முன்னாடியே சொல்லிடுறார். நீ வந்து அழுது விடுகிறானா இருந்தான்னு வச்சுக்க பார்க்க செய்ய சொல்கிறவன் வந்து ஒரு பிரகாசமாக இருக்கணும் இல்லையா, அவன் பார்த்தாலே அந்த மாதிரி இருக்கவா தான் வந்து த மெசேஜ் வில் ரீச் இல்லையா. நம்மளே அழுது விடிஞ்சுட்டு ஒருத்தர் போய் கதை சொன்னார்னா எப்படி இருக்கும். அதனால் இதெல்லாம் நீட்டாக வந்து ஷேவ்லாம் பண்ணிட்டு வாடா அப்படின்னு அதான் ப்ராஜெக்டில் வந்து எப்படி ஒரு ப்ராப்பர் அட்டையர் இருக்க மாதிரி அந்த கோட் ஆஃப் இது நம்ம ஒரு இதுக்கு போகிறதுக்கே ஒரு ரிசப்ஷனுக்கு போகிறதுக்கே நம்ம வந்து கோட்டு சூட்டெல்லாம் போட்டுன்னு போகிற மாதிரி இது எப்பேற்பட்ட சாட்சாத் பகவானுடைய ஸ்வரூபம் இது இல்லையா. அந்த ஸ்ரீமத் பாகவதம் அதை சொல்லணும்னா அதுக்கு என்ன யோகியதை இருக்கணும், அதுக்கு உண்டான ஸ்வரூபத்தில் நம்ம போகணும். அதெல்லாம் வந்து இதில் எக்ஸ்பிளைன் பண்ணிருக்கா. இதுக்கு முன்னாடி வந்து எப்படி அந்த ஸ்டேஜ் எப்படி கட்டணும், அந்த ஸ்டேஜில் என்னென்னலாம் இருக்கணும், எப்படி ஸ்ரீமத் பாகவதத்தை சரஸ்வதி பீடத்தில் கொண்டு வைக்கணும், பெருமாளை வந்து அங்கே பூஜை விதிப்படி பண்ணி ஆவாகனம் பண்ணுறது, இதெல்லாம் நமஸ்காரம் பண்ணி அவரை ஸ்துதி பண்ணி எப்படி வேண்டிக்கணும் பெருமாள்கிட்ட. நம்ம இந்த பாகவத சப்தாக பாராயணத்தை ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி சம்சார சாகரே மக்னம் தீனம் மாம் கருணாநிதே கர்ம மோக கிருஹீதாங்கம் மாமுத்தர பவார்ணவாத். கருணைக்கடலே, சம்சார கடலிலே மூழ்கி இருக்கும் என்னை என் காமவினையாலும் மோகத்தினாலும் பல வகையிலும் ஆக்கிரமிக்கப்பட்டவனாய் அவல நிலை எய்தியுள்ள என்னை இந்த பிறவி கடலிலிருந்து கை கொடுத்து தூக்கி கரையேற்ற வேண்டும் என வேண்டுகிறேன். பவர்ஃபுல் சங்கல்பம். இதை பண்ணிக்கணும். சும்மா கதை வரும்ப கதை சொல்ல வரல அவர், ஒரு பெரிய சங்கல்பம். அந்த அது எப்படி சொல்லணும் உனக்கு தெரியலையேன்னா அந்த வாட் அண்ட் ஹவுன்னு வலை. சில சமயம் தே கிவ் யூ அ ப்ராஜெக்ட் ஆஸ் டு வாட் டு டூ, ஹவு டு டூங்கிறது தெரியாது இல்லையா. அதுக்காக என்ன பண்ணுவா, தே வில் டேக் எ ஃப்ரேம் ஒர்க். இப்போ சிஎம்எம்ஐ அந்த காலத்தில் நாங்கள்லாம் இம்ப்ளிமெண்ட் பண்ணுறச்சே கேப்பபிலிட்டி மெச்சூரிட்டி மாடல்னு சாஃப்ட்வேர் ப்ராசஸ்
இந்த ப்ரோக்ராமிங் இது இம்ப்ளிமெண்ட் பண்ணுறச்சே சாஃப்ட்வேர் ப்ராஜெக்ட்ஸ் எல்லாம் அதுக்கு வந்து வாட் வந்து சிஎம்ஐ மாடல் எடுத்துட்டுருவோம், அதுக்கு ஹவு வந்து ரேஷ்னல் யூனிஃபைட் ப்ராசஸ்னு ஒருத்தன் வைப்பான் ரெடியாக டெம்ப்ளேட்ஸ் எல்லாம். இந்த ப்ராஜெக்ட் பண்ணணுமா, இந்த இந்த இதுக்கு வந்து இதான் பிளான், இதை இந்த யூஸ் பண்ணிக்கோ, ரைட்? ஸோ யூ ரெடிமேட் டெம்ப்ளேட்ஸ், அந்த மாதிரி டெம்ப்ளேட்ஸ் மாதிரி கொடுத்துட்றாரு. என்னென்ன பண்ணணும், இந்த ஸ்தோத்திரம் யூஸ் பண்ணு, உனக்கு தெரியலையா என்ன சொல்கிறேன்னு தத்துப்பித்துன்னு எதுவும் சொல்லாத, உனக்கு ஃபார்மெட்டே கொடுத்துட்டார், இந்த ஸ்தோத்திரத்தை சொல்லு. அதுக்கப்புறம் சொல்கிறார், ஏன்னா ஸ்ரீமத் பாகவதாக்கியோயம் பிரத்யக்ஷம் கிருஷ்ண ஏவகி ஸ்ரீகிருதோஷி மயானாத முக்கியத்துவம் பவசாகரே. அந்த முக்கியமான ஸ்லோகம் இங்கே வருது, 30வது ஸ்லோகம் 6வது அத்தியாயம். இந்த ஸ்ரீமத் பாகவதம் என்று அழைக்கப்படுகின்ற கிரந்தமானது சாக்ஷாத் ஸ்ரீ கிருஷ்ண ஸ்வரூபமாகவே தோன்றுகிறது. பிறவி கடலில் விழுந்த எனக்கு விடுதலை அடையவே ஏனாதா இந்த கிரந்தம் நீங்கள் என்னால் அண்டப்படுகின்றீர் என்று பிரார்த்தித்துக் கொள்ள வேண்டும். இதெல்லாம் இந்த மாதிரி ஸ்ரத்தையா முதல்ல we are preparing ourselves and preparing the audience to listen. இல்லையா, கொடுக்கப்பட வேண்டிய விஷயம் எவ்வளவோ புனிதமானது. சனகாதிகளே நாரதருக்கு கொடுக்கறச்சே என்ன சொல்கிறார், நான் இப்போ உனக்கு ஒன்று சொல்ல போகிறேன், இந்த சப்தாக விதியெல்லாம் மனசை முதல்ல சுத்தமாக எல்லாம் சுத்தமாக கேளு. யார? தேவரிஷி நாரதர் எப்பவும் நாராயணன் சொல்லிகிட்டே இருக்கிறவர்கிட்ட அந்த மாதிரின்னா அப்போ நம்மளாம் என்ன பண்ணணும்னு பார்த்துங்கோ, ரைட்? அதுக்காக அதையும் சொல்கிறான், இந்த மாதிரியெல்லாம் சொல்லி க்ளீன் பண்ணிக்கிறது. இந்த மாதிரி 7 நாள் பாகவத சப்தாகம் பண்ணுறச்சே நம்ம என்னதான் கிரமமோடு இருந்தாலும் இல்லையா, எங்கேயா இங்கே அங்கே தப்பு பண்ணிவிடுவோம். நம்ம விரல் எடுத்து வாயில் வச்சுக்கிறோன்னு வச்சுக்கோங்களேன், எச்ச பண்ணிட்டோம்னா உடனே சௌச்சம் வந்து நம்ம அப்பப்போ சுத்தம் பண்ணிப்போம். இருந்தாலும் எங்கேயாவது ஒரு தப்பு பண்ணினா அதுக்கு பரிகாரமாக அதுக்கு தோஷ நிவர்த்தி வந்து கடைசியில் ஒரு பிராயச்சித்த ஹோமம்னு ஒன்று பண்ணுவாள். நம்மளால் முடிஞ்சால் அந்த பிராயச்சித்த ஹோமத்தை பண்ணணும். எதுவுமே பண்ண முடியலையா, விஷ்ணு சகஸ்ரநாமத்தை படிக்க வேண்டும். சகஸ்ரநாம பாராயணத்தினாலே எல்லா நற்பலன்கள் அது உள்ளதாக ஆகிவிடும். ஏனெனில் அதைவிட மேலான பிராயச்சித்தம் இல்லவே இல்லை. 63வது ஸ்லோகம் 6வது அத்தியாயம். இவ்வாறு ஆனந்தவனத்தில் வந்து இந்த சப்தாகத்தை எப்படி சொல்லணும்னு சொல்லி அவருக்கு வந்து மேலே வந்து ஆசனங்கள்லாம் போட்டு சனகாதிகள் வந்து அந்த மேடையில் அந்த ஆசனத்தில் அந்த வியாசபீடத்தில் வந்து அவள் உட்காந்துட்டா. முன்னாடி ரோவில் முதல்ல வந்து நாரதர் உட்காந்துக்கிறார். நாரதருக்கு பின்னாடி விஷ்ணு பார்ஷதர்கள், ஒவ்வொருத்தருக்கும் அவாவா டெசிக்னேட்டட் சீட் 7 புவனங்கள்லேருந்து எல்லாரும் வந்துட்டா. இப்போ பக்தி ஞானத்தையும் வைராகத்தையும் அழிச்சுட்டு வந்துட்டா. சனகாதிகள் சொன்னார், நீ ஆரம்பி அவ தானா அங்கே வந்துருவா, பக்தி ஞான வைராகத்தை அழிச்சுட்டுன்னு அவள் 2 பேரும் வந்துட்டா. பக்தி கேட்குறா, நான் எங்கே உட்காந்துக்கிறது, நீங்கள்லாம் உட்காந்துட்டே உங்களோட டெசிக்னேட்டட் சீட்டில் உட்காந்துட்டேன்னு கேட்கறச்சே அவர் சொல்கிறார், சனகாதிகள் நீ பக்தனோட ஹிருதயத்தில் போய் உட்காந்துக்கோ அப்படிங்கிறச்சே. அவள் பக்தனோட ஹிருதயத்தில் அவள் உட்காண்ட உடனே வைகுண்டத்துலேருந்து பகவான் பார்த்தார். அவள் எப்போ பக்தனோட ஹிருதயத்தில் உட்காண்டாலும் வைகுண்டத்தை விட்டுட்டு அவர் வந்துட்டார். அவர் வந்த உடனே அவன் பின்னாடி ஒவ்வொருத்தராக எல்லாரும் வந்துட்டாலாம். So many people, they all came in disguise, they came. எல்லாரும் வந்து கதை கேட்க அங்கே வந்தாச்சு. இப்படி எல்லாரும் வந்து உட்கார்ந்த உடனே சனகாதிகள் இவ்வாறு சொல்லிவிட்டு, இந்த சனத்குமாரர்கள் எல்லா பாபங்களையும் போக்க வல்லதும் பக்தியையும் மோட்சத்தையும் கொடுக்க வல்லதுமான புனித பாகவத புராணத்தை சொன்னார்கள்னு ஒரே ஒரு ஸ்லோகத்தில் முடிச்சுட்டார். 7 நாள் பாகவதத்தை இங்கே சொல்லலை, நம்ம படிக்க போகிறோம். இப்போ நாளையிலேருந்து தான் பாகவதத்தை பார்க்க போகிறோம். இப்படியாக என்னென்னலாம் ஓணும், வாட் அண்ட் ஹவ், வாட், வேர், வென், எப்போ சொல்லணும், அது அந்த மார்கழி மாதம் இந்த மாதங்கள்லாம் சொல்லி எங்கே சொல்லணும், ஆனந்தவனத்தில் புனிதமான இடத்துல பிருந்தாவனத்தில். எப்பேற்பட்ட இடம் அந்த பிருந்தாவனம், ஒரு துருவன் தபஸ் பண்ண இடம், சத்ருகுணன் ஆண்ட இடம், அம்பரிஷி பிருந்தாவன துவாதசி ஏகாதசி இருந்து துவாதசி பாரணம் பண்ண இடம், அப்பேற்பட்ட அந்த புண்ணிய க்ஷேத்திரம். ஸோ எங்கே பண்ணணும், எப்போ பண்ணணும், யாரெல்லாம் கூப்பிடணும், எப்படி பத்திரிகை அடிக்கணும், எப்படி மண்டபத்தை செட் பண்ணணும்னு சொல்லி என்ன பண்ணணுங்கிறத எல்லாத்தையும் விவரமாக சொல்லி இப்படியாக பாகவதம் விமரிசையாக சொல்லப்பட்டது அப்படின்னு சொல்லி 70வது ஸ்லோகத்தில் டாக்குன்னு ஒரே ஸ்லோகத்தில் முடிச்சுட்டார். 72வது ஸ்லோகம் சப்தாகம் முடிஞ்ச உடனே என்ன ஆறுது, எதுக்காக இந்த சப்தாகம் நாரதர் வந்து சனகாதிகள்கிட்ட போய் கேட்டார், இந்த ஞானமும் வைராகியமும் இந்த மாதிரி இருக்காளே இவா புஷ்டி ஆகணும் பழையபடிங்கிறச்சே. தே காட் த பலன். சப்தாகம் முடிந்தவுடன் ஞானம் வைராகியம் பக்தி 3 பேர்களும் எல்லோருடைய மனதையும் கவரக்கூடியதாக இருந்த உயர்ந்த தேக வலிமையும் உணர்ச்சி மிக்க வகையிலே சிறந்த இளமையும் அவர்களுக்கு ஏற்பட்டது.
நாரதருக்கு ரொம்ப சந்தோஷம். அவளோட சங்கல்பம் நிறைவேறியதைக் கண்டு நன்றி பெருக்கால் மகிழ்ச்சி உடையவராக பரம ஆனந்தத்திலே மயிர்கூச்சல் உண்டான உடல் பூராகவும் உடையவராக ஆனார். இந்த இப்படி ஒரு இது அவருடனே ஒரு தழுத்தழுத்த குரல்ல சனகாதிகளை பார்த்து சொல்றார், எல்லையில்லா கருணை உள்ள தங்களாலே சனகாதிகளே, நான் நன்றாக அனுகிரகிக்கப்பட்டேன். நான் மிக பாக்கியமா உள்ளவனானேன். எல்லா பாபங்களையும் அழிக்கவல்ல அந்த பகவானான ஹரி தரிசனம் இன்று எனக்கு அடையப்பட்டது அப்படின்னு நாரதர் சனகாதிகளுக்கு தேங்க்யூ, இந்த ஓட் ஆஃப் தேங்க்ஸ் கொடுற மாதிரி ப்ராஜெக்ட் முடிஞ்செடுத்து ப்ராஜெக்ட் க்ளோசிங். இந்த க்ளோசிங்கில் பாருங்க, இது ஒன் ஆஃப் த ப்ராசஸ். இது லெசன்ஸ் லேர்ன்ட் எல்லாம் வரும். முன்னாடியே பார்த்தோம் இல்லையா, லெசன்ஸ் லேர்ன்ட் பரிகாரம் தான். இது சரியாக பண்ணலைன்னா விஷ்ணு சகஸ்நாமம், கிருஷ்ணபிரேமி அண்ணா பாகவத சப்தாகம் எப்போ நடந்தாலும் ஈவினிங் விஷ்ணு சகஸ்நாமம் தவறாமல் இருக்கும். இப்படி எல்லாரும் உட்காண்டாச்சு. இந்த கதை சொல்லி முடிச்சாச்சு. இப்போ சுகபிரம்மம் அங்கே வரார். வேடிக்கை பாருங்க, சுகபிரம்மம் அங்கே வரார். ஏ ரசிகர்களே, ஸ்ரீ சுக உவாச்ச நிகம கல்பத்தரோர் கலிதம் பலம் சுகமுகாதமுதத்ரவ சம்யுதம் பிபத பாகவதம் ரசம் ஆலயம் உகுரகோ ரசிகாபுவி பாவுகாக. பாகவதம் என்கின்ற படத்தை இந்த மோக்ஷ சாம்ராஜ்யம் கிட்டும் வரை அடிக்கடி அனுபவியுங்கள் அப்படின்னு அவர் ஒரு ஸ்டாம்ப் கொடுக்கிறார். தர்மப்ரோச்சித கைதவோத்திர பரமோ நிர்மத்சராணாம் சதாம் வேத்யம் வாஸ்தவ மத்திர வஸ்து சிவதம் தாபத்ர யோன்மூலனம் ஸ்ரீமத் பாகவதே மகாமுனிகுதே கிம்பாபரைர் ஈஸ்வரக சத்யோ கிருத்திய விருத்தியதே அர்த்த கிருதிகி சுக்ஷூபி தக்ஷணாத்துன்னு இது ரெண்டும் ஸ்ரீமத் பாகவதம் படிக்கச்ச இந்த தியான ஸ்லோகத்தில் இது ரெண்டும் சொல்லுவார். ஸ்ரீமன் நாராயணனாலே உபதேசிக்கப்பட்டு எப்படி முதல்ல வியாச பகவான் சதுஸ்லோகி பாகவதமாக அவர் அவரோட பிள்ளையான பிரம்மாக்கு இதை சொல்ல, பிரம்மா அவரோட பிள்ளையான நாரதருக்கு இந்த சதுஸ்லோகி பாகவதத்தை சொல்ல, நாரதர் கவலையா உட்கார்ந்திருந்த வியாசரை பார்த்து பிரேரணை பண்ணி நீங்க பாகவதத்தை எழுதணும், பகவானுடைய கல்யாண குணங்களை எழுதணும்னு அவர் வியாசரை சொல்லி வியாசரதை விஸ்தாரமாக எழுதி தன்னுடைய பிள்ளையான சுகபிரம்மத்துக்கு அத்தியனம் பண்ணி வச்சு, சுகபிரம்மம் சாபத்தினாலே தக்ஷகன் கடித்து இறக்க கடவது அப்படின்ற ஒரு சாபம் யார் பரீட்சித்துக்கு, அவனுடைய பிரயோபவேச காலத்திலே கங்கா தீரத்திலே சுகபிரம்மம் பரீட்சித்துக்கு பாகவதம் சொன்னார். அதை அப்புறம் நம்ம எங்க ஆரம்பிச்சோம், சூதபாணிகர் இந்த நைமிசாரண்யத்தில் சௌனகாதி மகர்ஷிகளுக்கு பாகவதம் சொன்னார் அப்படிங்கிறத இங்க ஒரு தரம் இந்த இது மூலமா நம்ம இதையும் நம்ம பார்த்துக்கிறோம். இதை கேட்க விருப்பம் கொண்டவர்களால் அது அந்த க்ஷணத்திலேயே பரமாத்மா ஹிருதயத்திலே உடனே நிலைநிறுத்தப்படுவார். ஸ்ரீமத் பாகவதம் புராண திலகம் எத் வைஷ்ணவானாம் தனம். இது வைஷ்ணவனுக்கு தனம். வைஷ்ணவன்னா யாரு, நாராயணனுடைய பக்தர் இல்லையா. நம்ம வைஷ்ணவ குலத்தில் பிறந்தாதான் வைஷ்ணவன் இல்லை, நாராயணனுடைய பக்தர்கள் பாகவதர்கள் எல்லாருமே வைஷ்ணவர்கள். இப்போ எல்லாரும் வந்தாச்சு, சுகபிரம்மம் வந்தாருன்னு சொன்னோம் இல்லையா. எல்லாரும் இந்த இது ஆல் த ஸ்டேக் ஹோல்டர்ஸ் கங்க்ராச்சுலேட்டிங் ஃபார் சனகாதிகள். சுகபிரம்மம் அவரோட ஸ்டாம்பை கொடுக்குறார். இப்போ ஸ்ரீ ஹரி அங்கேருந்து நேரம் வரார். முதல்ல சரி ஹரியானவர் பக்தியோட இதில் வந்தார்னு பார்த்தோம் இல்லையா. இப்போ வைகுண்டத்திலேருந்து நேர ஹரியானவர் யாரோடெல்லாம் வரார், எல்லாரும் வரா. இந்த பலி சக்கரவர்த்தி பாதாளத்திலேருந்து உத்தவர், அர்ஜுனன் எல்லாரையும் வரா. எல்லாரையும் நாரதர் இஸ் வெல்கமிங் ஃபார் த க்ளோசிங் செரமனி. அத்தனை பேர் வந்தாச்சு. இப்போ ஹரி வந்தாச்சு. ஹரி வந்த உடனே இவர் பார்த்தார், சிவனும் பார்வதியும் அவா கிளம்பி அவா வந்துட்டா. பிரம்மா பார்த்தார், அவர் சத்தியலோகத்திலேருந்து இங்கே வந்தாச்சு. இப்போ க்ளோசிங் செரமனிக்கு விழாலாம் ஏற்பாடு எடுத்து எல்லாரும் நம்ம இது பண்ணுவா இல்லையா, அவனை கூட்டு இவன் பாட போகிறான், பீட்டில்ஸ் பாட போகிறான் அப்படிங்கிற மாதிரி ஒரு பெரிய இது இப்போ ஹரிகீர்த்தனம். அங்கே யாரெல்லாம் ஹரிகீர்த்தனம் பண்ணுறான்னு பாருங்க. பிரகலாத தாளதாரின்னு ஆரம்பித்து 86வது ஸ்லோகத்தில் பிரகலாதர் தாளம் மிருதங்கம் வாசிக்கிறார், உத்தவர் ஜால்ரா போடுறார், நாரதர் வீணு வாசிக்கிறார், அர்ஜுனன் ராக ஆலாபனை பண்ணுறார், இந்திரன் மிருதங்கம் வாசிக்கிறான், பிரகலாதன் தாளம் தான் போடுறார், கையிலேயே தாளம் போடுறார். இவர் இந்திரன் தான் கெட்டிக்காரன், மிருதங்கத்தில் மிருதங்கம் வாசிக்கிறான். சனகாதி முனிவர்கள் பஜனைக்கு நடுவில் ஜெய 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 ஜெயன் ஜெயகோஷம் போடுறா. இதற்கெல்லாம் முன்பாக சுகபிரம்ம ரிஷி பலவிதமான நர்த்தனங்களாலே அந்த கீர்த்தனங்களோட உட்பொருளை எல்லாருக்கும் சொல்றா. அவ என்ன பாடுறா, ஹரிகீர்த்தனம் பண்றாளே. இதற்கு இடையே ஒளிமயமாக விளங்கும் பக்தி ஞான வைராகியம் ஆகிய மூவர்களும் அவர் இருக்கா இல்லையா, அவர் நடிகர்கள் போலே நடனமாடத் தொடங்கினார்கள். இவ்வாறு உலக இயலுக்கு எட்டாத தெய்வீகமான பஜனையை கொண்ட பகவான் மனம் மகிழ்ந்து பேசுறார். இப்போ பகவான் சொல்றார், நீங்க சொல்ற கதையை கேட்டேன்ப்பா, அந்த பாட்டோட இனிமை எல்லாத்தையும் கேட்டேன், ரொம்ப சந்தோஷம் எனக்கு.
உங்கள் பக்தி என்னை உங்கள் வசமாக்கி விட்டது. ஆகவே உங்களுக்கு என்ன வரம் வேணும் அப்படின்னு பகவான் கேட்குறார். இப்படி பகவான் கேட்டதை கேட்டு காதலாகி கசிந்துருகி எல்லாரும் பகவான்கிட்ட சொல்கிறா, எங்களுக்கு ஒன்றும் வேண்டாம்ப்பா, இந்த பக்தியோடு தான் நாங்கள் எப்பவும் இருக்கணும். உங்களோட பக்தி எங்கள் பக்கம் வந்துடுத்தோ, அதனால் இனி எங்கெல்லாம் ஸ்ரீமத் பாகவத சப்தாக சிரவணம் நடக்கிறதோ அங்கெல்லாம் தாங்கள் தங்கள் அடியார்களுடன் வந்து எங்களுக்கு காட்சி தர வேண்டும். இதுதான் எங்களுடைய விருப்பம். இதை தாங்கள் பூர்த்தி செய்து தர வேண்டும் அப்படின்னு சொல்லிச்சே. பகவானும் அப்படியே ஆகட்டும். ஏன்னா அவர் தான் அச்சுதன் சொன்னோம் இல்லையா, சொன்ன வாக்க காப்பாற்றுவார். இப்படி எல்லாரும் ரொம்ப சந்தோஷமாக இப்போ சுகபிரம்மம் வரார். இவர் பக்தி ஞான வைராக்கியத்தை தமது சாஸ்திரமான ஸ்ரீமத் பாகவதத்திலே நிலைப்படுத்தினார். ஆகனால ஸ்ரீமத் பாகவதம் பக்தி ஞான வைராக்கியம் தான் பாகவதத்தோட சித்தாந்தம் அப்படின்னு சொல்லி இந்த பாகவத மாகாத்மிய சப்தாக சிரவணத்தை இன்னியோட பூர்த்தி பண்ணிக்கிறோம். நாம சங்கீர்த்தனம் யஸ்ய சர்வ பாப பிரணாசனம் பிரணாமோ துக்க சமனஹாசம் தம் நமாமி ஹரிம் பரம் யதக்ஷர பதப்ருஷ்டம் மாத்ராஹீனம் துயத்பவேத் தத்சர்வம் க்ஷவ்யதாம் தேவ நாராயண நமோஸ்துதே விசர்கபிந்து மாத்ராணி பதபாதாக்ஷராணி ச நியூனானிஷாதி ரிக்னானி சமஸ்வ புருஷோத்தம. நாமசங்கீர்த்தனம் யஸ்ய சர்வ பாப பிரணாசனம் பிரணாமோ துக்க சமனஹாசம் தம் நமாமி ஹரிம் பரம். ஸ்ரீஹரயே நமः ஸ்ரீஹரயே நமः ஸ்ரீஹரயே நமः. கோபிகா ஜீவனஸ்மரணம் கோவிந்தா கோவிந்தா.